சரி, இன்னைக்கு என்ன கோர்ஸ்க்காக கேதர் ஆயிருக்கோம்? டேலிக்காக கேதர் ஆயிருக்கோம். ஓகே, வெரி குட். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் பயங்கர இன்ட்ராக்டிவாக இருங்க, நீங்களும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி, பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன் அதெல்லாமே ஐ ஜஸ்ட் குவிக்லி வாண்டட் டு நோ, எல்லாருமே 12th முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதில் எவ்வளோ பேர் வந்து சிஏ சிஎம்ஏ அது மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணுறீங்க? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் சேட்டில் போடுங்க, பண்ணுறீங்கன்னா நீங்கள் சேட்டில் போடுங்க. சிஏ சிஎம்ஏங்கிற கோர்சஸ்லாம் பண்ணுறீங்க, சூப்பர். ஓகே, இதில் பிகாம் பண்ணுறவங்களும் இருக்கீங்களா? பிகாம் பண்ணுறவங்க, பிகாம் படிக்கிறீங்க கரெக்டாக? நீங்கள் பிகாம் படிக்கிறீங்க, பிகாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர், வெரி குட். இந்த சைடில் யாராவது பிகாம் பண்ணுறவங்க இருக்கீங்க? ஓகே, பிகாம் பண்ண போகிறீங்க. ஓகே, பிகாம் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கேட்டகரியும் நம்மளுக்கு இருக்கீங்க. ஆன்லைன்லேயும் நீங்கள் பிகாம் படிக்கிறீங்க இல்லை பிகாம் வந்து பண்ண போகிறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ஒன்று பண்ண போகிறேன், இல்லை நான் கரெக்டாக பிகாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலி ஒரு நார்மலாக பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கோங்க அபவுட் ஐகாம் கிளாஸஸ். அப்போ தான் கிளாஸ் எடுக்கும் போதையும் உங்களால் இன்டர்லிங்க் பண்ணி எல்லாமே உங்களால் கற்றுக்கவும் முடியும். அந்த ரீசனுக்காக ICOM classes were started with the sole purpose to create a revolution in the accounting and finance industry. அப்போ ரெவல்யூஷன்னா நீங்கள் என்ன ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ஹார்ட் ஃபேக்ட், த ரியல் ட்ரூத், பிகாம் முடிச்சுட்டு 15,000 சேலரியில் தான் உங்களை எடுத்துப்பான். மேக்ஸிமம் 20,000 சேலரி தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பான். இந்தியாவில் வந்து அந்த பே ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. மற்ற கண்ட்ரீஸ் மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. வி ஆர் ஸ்டில் அ டெவலப்பிங் கண்ட்ரி, கரெக்டாக? ஸோ நீங்கள் கார்பரேட்ஸில் போனாலுமே பிகாம் முடிச்சுட்டீங்க, உங்கள் ரெஸ்யூமில் போட்டாலுமே எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க? 15,000 பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆர் 20,000 இல்லை 22,000 அவ்வளோதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ப்ரைஸஸ்க்கு அதெல்லாம் சஃபிஷியண்ட்டான்னு கேட்டால் நம்மளுக்கு சஃபிஷியன்ட் கிடையாது, கரெக்டாக? அப்போ அந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எதை மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணால் அவங்க லைஃப் பெட்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு சோல் பர்பஸோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்காக தான் ஐகாம் கிளாஸஸில் வி ஆர் டேக்கிங் கோர்சஸ் லைக் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர் சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர் சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த லா ரிலேட்டடாக நீங்கள் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சிஏ சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி அதை நீங்கள் படிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சிஏ முடிச்சிட்டீங்க, நீங்கள் சிஎம்ஏ முடிச்சிட்டீங்க, நீங்கள் சிஎஸ் முடிச்சிட்டீங்க, நீங்கள் பிகாமும் இல்லை நீங்கள் முடிச்சிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ இன்னும் உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணணும். அது மாதிரி நிறையா பேர் முடிச்சிருப்பாங்கல்ல. பிகாம் வந்து லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறான். சிஏசிஎம்ஏ லட்சக்கணக்கில் கிடையாது, 1000 செலவில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து கம்மி இந்தியா பொறுத்த வரைக்கும், கரெக்டாக? அப்போ கிளியராகி வெளில வர ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு 1000s கணக்கில் இருக்காங்க. பிகாமில் லேக்ஸ் கணக்கில் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன, அப்போ அவனும் என்ன மாதிரி தான் பாஸ் பண்ணியிருக்கான், அவனும் என்ன மாதிரி படிச்சிருக்கான் அப்படிங்கிற கேஸில் அப்போ ஒரு 100 பேர் கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் அவனுக்கு 2-3 பேர் தான் தேவைப்படும், கரெக்டாக? 100 பேர் அப்ளை பண்ணுறான்னா கம்பெனியில் எவ்வளோ பேர் தேவைப்படும்? ஆக்சுவலாக 2 பேர் 3 பேர் இல்லை ஹார்ட்லி ஒரு 10 பேர் தான் நம்மளுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அப்போ மீதி 90 அப்ளிகன்ஸ் அவன் என்ன பண்ணிடுறான்? ஓகே, உன் நேம் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. என் பேர் லாவண்யா. நான் சிஏ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்யூச்சர் ஒரு செட்டில் ஆகிறதுக்காக நான் சிஏ படிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிஏ அந்த 2 லெட்டரில் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு படிக்கிறேன். சூப்பர். லாவண்யாவுக்கு ஒரு கிளாப் தட்டலாமா? கரெக்டா? பிகாஸ் நிறையா பேர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல, இதனால் படிக்க முடியுமா இல்லை அச்சீவ் பண்ண முடியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த கோர்ஸை பாஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் இந்த கோர்ஸை பாஸ் பண்ணுறாங்க? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 12th முடிச்சுட்டு இந்த கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்காவது அக்கௌண்டிங் ஏதோ தெரியும், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒன்றுமே தெரியாது, 0 நாலேஜ் இருக்கும் அக்கௌண்டிங் பற்றிலாம். அப்போ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த கோர்ஸை ரீசெண்ட் டேஸில் எடுத்து பாஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளால் பாஸ் பண்ண முடியாதா? பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியாதா? பாஸ் பண்ண முடியுமா? பாஸ் பண்ண முடியாதா? முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கான்ஃபிடென்ஸ் முக்கியம். நீ எது பண்ணாலும் லைஃப்பில் எது முக்கியம்? கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நீ எந்த பொசிஷனில் இருந்தாலுமே நீ என்ன பண்ணுற? ஆக்சுவலாக கீழே விழுந்துருவ. சிஇஓவாக இருக்கட்டும், சிஎஃப்ஓவாக இருக்கட்டும், இல்லை சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அது யாராக வேணால் நீங்கள் ஒரு கம்பெனியில் எடுங்க, அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். இந்த கம்பெனியை இப்படி ட்ரைவ் பண்ண போகிறேன், ஸ்ட்ராட்டஜிக்கலாக இப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைவ் பண்ணுவான். இன்னொன்று இந்த டாப் பொசிஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் உட்காரது சிஏ சிஎம்ஏ சிஎஸ் பீப்புள் தான். யார் உட்காடுறாங்க கம்பெனியில்?
சிஏ சிஎம்ஏ சிஎஸ் பீப்புள் தான் இந்த டாப் பொசிஷன்ஸாக இருக்கட்டும், சீனியர் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட் ஃபினான்ஸ், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் குவாலிஃபைட் பீப்புளாக ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. சரியா? அப்போ இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் சம்திங், எய்ம் வெரி பிக். இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் சம்திங், எய்ம் டோன்ட் செட்டில் ஃபார் சம்திங் லெஸ். எதுக்கு கீழே வந்து நீ பார்க்குற எல்லாத்தையும் நீ மேலே பாரு. மேலே பார்க்க ஆரம்பிச்சாதான் உனக்கும் லைஃப்பில் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு வந்து தோண ஆரம்பிக்கும். அப்போ அந்த தாட் ப்ராசஸ்லாம் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. எனிவே, ஸோ ஐகாம் கிளாஸஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are conducting coaching for CA, CMA, CS, international courses like ACCA, CPA. ஃபாரினில் போய் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதுக்கான கோர்ஸ்லாமும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோமான்னு கேட்டால் எடுக்கிறோம். அப்போ அது படித்தா மட்டும் பார்த்தாது. கம்பெனியில் போய் நீங்கள் சம் போடுவீங்களா? அக்கௌண்ட் சம் போடுவீங்களா? கிடையாது. அப்போ யூ ஹாவ் டு ஒர்க் இன் சிஸ்டம். அப்போ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கான்னு மெயினாக செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் டெக்லா டெக்னாலஜிஸில் வி ஆர் ப்ரொமோட்டிங் டேலி, எஸ்ஏபி, இப்போ நான் சொன்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எங்கே ப்ரொமோட் பண்ணுறோம்னா அந்த டெக்லா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற பிராண்டில் ப்ரொமோட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் சிஏ ப்ளஸ் எஸ்ஏபி இல்லை ஒரு சிஎம்ஏ ப்ளஸ் எஸ்ஏபி அப்படின்னா ஒரு மினிமம் பேக்கேஜே நீங்கள் ஆக்சுவலி கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகும்போது 12-13 lakhs டிமாண்ட் பண்ணலாம். எவ்வளோ லேக்ஸ் டிமாண்ட் பண்ணலாம்? 12-13 lakhs டிமாண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் டிமாண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஒரு 20 இயர்ஸில் நான் சிஎம்ஏ முடிச்சிட்டேன், எனக்கு எஸ்ஏபியும் தெரியுது, டேலி தெரியுது, எக்ஸல் தெரியுது. ஒரு 21 இயர்ஸில் நான் சிஏ முடிச்சிட்டேன், எனக்கு எஸ்ஏபி தெரியுது, டேலியும் தெரியுது, எக்ஸலும் தெரியுதுன்னா அப்போ கம்பெனியில் அந்த 20 இயர்ஸில் இல்லை 21 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ சேலரி டிமாண்ட் பண்ணலாம்? 12 lakhs to 13 lakhs. அப்போ ஒரு 20 இயர்ஸில் இல்லை 21 இயர்ஸில் 12 lakhs per annum சம்பாதிக்கிற, 13 lakhs per annum சம்பாதிக்கிறேன்னா அது சின்ன விஷயமா பெரிய விஷயமா? பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயம். சரியா? அப்படி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்லேயே இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை அது பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கொஷின் மார்க்லேயே இருக்குன்னா கண்டிப்பாக டேலி எஸ்ஏபி படிச்சிருக்கணும். கண்டிப்பாக என்ன படிச்சிருக்கணும்? டேலி எஸ்ஏபி படிச்சிருக்கணும். அதை வச்சு ஓரளவுக்கு சேலரி கிடைக்குமான்னு கேட்டால் எஸ், நம்மளுக்கு ஓரளவுக்கு சேலரி கிடைக்கும். பட் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஸ்டடிங் பிகாம், எவ்ரி ஒன் இஸ் டூயிங் எம்காம், எவ்ரி ஒன் இஸ் டூயிங் எம்பிஏ. அப்போ சிஏசிஎம்ஏ படிக்கும் போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. ஆர்டிகல்ஷிப் படிக்கிற டைம்லேயே அந்த ஆர்டிகல்ஷிப்பு, இன்டர்ன்ஷிப்லாம் நீங்கள் போகணும். அப்போ நிறையா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. அப்போ நீங்கள் குவாலிஃபை ஆகி வெளில வரும்போது சர்வசாதாரணமாக 12 lakhs per annum, 13 lakhsலாம் டிமாண்ட் பண்ணலாமான்னு கேட்டால் சூப்பராக டிமாண்ட் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் டிகிரி ப்ளஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ். சூப்பர் மாஸாக நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் எங்கேயோ போயிடுவீங்க உங்கள் லைஃப்பில். சரியா? நான் ஸ்டார்ட் பண்ணும்போதையும் எனக்கும் பயங்கர கொஷின் மார்க்லாம் இருந்ததான்னு கேட்டால் இருந்தது. ஆனால் யூ ஹாவ் டு ஒர்க் கரெக்டாக. தெர் இஸ் நோ ஈஸி பாத் டு சக்ஸஸ். ஏதாவது ஹார்ட் ஒர்க்லாம் போட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்சுவலாக பயங்கர லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இப்போ நான் பேசுனதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜென்ரலாக தான் நான் பேசியிருக்கேன். சரியா? இப்போ நீங்கள் டேலின்னு சொன்னீங்க, எஸ்ஏபின்னு சொன்னீங்க அப்படின்னு, ஆனால் இதில் இந்த டேலி எஸ்ஏபிலலாம் என்ன நிஜமாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் நம்மளுக்கு இருக்குமா இல்லை இருக்காதா? டேலின்னு சொல்கிறீங்க, கரெக்டு, எஸ்ஏபின்னு சொல்கிறீங்க, அது ஒரு சாஃப்ட்வேர்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதில் என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கும்ல. அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற எக்ஸாம்பிளை ப்ராப்பராக லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனியில் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், வெரி குட். மார்க்கெட்டிங், சூப்பர். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ், வெரி குட். சேல்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சூப்பர். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், வெரி குட். அடுத்து வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்? எது? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஓகே, ஆல்ரெடி சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், பிளானிங்க்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் சம்டைம்ஸ் இருக்கும். சரி, ஓகே, லிசன். ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த கம்பெனியில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் பேச போகிறேன். அதுக்கு எனக்கு வந்து ஒரு மூணு வாலண்டியர்ஸ் மட்டும் நான் சும்மா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். வாலண்டியர்ஸ்னால் நீங்களாம் பேச வேண்டாம், நான் தான் பேச போகிறேன். சரியா? லாவண்யா, கரெக்டா? ஓகே, இல்லை உட்கார், பிரச்சனை இல்லை. லாவண்யா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா. எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா. உன் நேம்? ராகுல். ராகுல் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான். எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான்?
ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான். சரியா? உன் நேம்? யுவராணி. யுவராணி வந்து இந்த பர்ச்சேஸ் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா. எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா? பர்ச்சேஸ் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் யுவராணி இஸ் ஒர்க்கிங். சரியா? லாவண்யா எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ராகுல் இஸ் ஒர்க்கிங் இன் finance and accounts department and Yuvarani is actually working in purchase and inventory management department. இப்போ நான் வந்து அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? நான் லாவண்யா கிட்ட போயிட்டு, லாவண்யா நீ எல்லாருக்கும் வந்து சேலரிலாம் பே பண்ணிட்டியா அப்படின்னு மாதம் நான் போய் கேட்க முடியுமா? ஹெச்ஆர் தான் அந்த பேரோல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பேரோல் தான் இந்த சேலரி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு கம்பெனியில் சொல்லுவாங்க. நான் மாதம் லாவண்யா கிட்ட போயிட்டு இந்த பேரோல்லாம் நீ ப்ராசஸ் பண்ணிட்டியா இந்த எம்ப்ளாயிக்கு அப்படின்னு நான் நேரில் ஒரு மாதமும் நான் போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கரெக்டாக? நான் ராகுல் கிட்ட போயிட்டு P&L பேலன்ஸ் ஷீட்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு வந்து ஒரு மாதமும் வந்து இந்த என்ட்ரியை போட்டியா அந்த என்ட்ரியை போட்டியா அப்படின்னு நான் ராகுல் கிட்ட போய் ஒரு மாதமும் வந்து நான் கேட்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக நான் நேரில் நான் போய் கேட்க முடியுமான்னு கேட்டால் என்னால் ஆக்சுவலி கேட்க முடியாது. சரியா? அதே மாதிரி நான் யுவராணி கிட்ட போய் இந்த ஸ்டாக்லாம் வந்துருச்சா அந்த ஸ்டாக்லாம் வந்துருச்சா எவ்வளோ ஸ்டாக் வந்து வெளில போச்சு அப்படின்னு நான் மாதம் நான் போய் கேட்க முடியுமான்னு கேட்டால் நான் ஒரு பெரிய லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்சுவலாக கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரியா? யுவராணி வந்து உட்காந்து ஸ்டாக் இது அப்படின்னு வந்து கணக்கு போடணும். கரெக்டாக? இவன் மேனுவலாக சேலரிலாம் கால்குலேட் பண்ணி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ப்ராசஸ் பண்ணணும். கரெக்டாக? அவன் மேனுவலாக வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரிஸு, அக்கௌண்ட்ஸ் ஜேர்னல் என்ட்ரி, அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெடி பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட்லாம் அவன் என்ன பண்ணி ஆகணும்? ஆக்சுவலாக மேனுவலாக வந்து ரெடி பண்ணணும். இப்போ சாஃப்ட்வேரே இல்லை அப்படிங்கிற கேஸில் நான் இவக்கிட்ட போய் இதை பண்ணிட்டியா, அவங்கிட்ட போய் இதை பண்ணிட்டியா, இவக்கிட்ட போய் இதை போய் பண்ணிட்டியா அப்படின்னு நான் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா? ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்படுவேனா? நானும் கஷ்டப்படுவேனா? அவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க. கரெக்டாக? அப்போ ஒரு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் இஆர்பி. அதுக்கு என்ன டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? இஆர்பி. இஆர்பினா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லுவாங்க. இஆர்பி ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவாங்க? என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். என்டர்பிரைஸ்னா பிஸ்னஸ். என்டர்பிரைஸ்னா மீனிங் என்னது? பிஸ்னஸ், வேறு எதுவும் கிடையாது. அப்போ ஒரு பிஸ்னஸில் வந்து உனக்கு எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கேஸில் அப்போ அந்த மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு சாஃப்ட்வேரோட டேட்டா பேஸில் கொண்டு வராங்க. அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? இஆர்பி அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவன் டேலி இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறான்னா அவன் அதில் என்ட்ரிஸ்லாம் வந்து என்ன பண்ணிடுவான்? அவன் போட்டு வச்சுருவான். இவளும் அதே சாஃப்ட்வேரில் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரிலாம் என்ன பண்ணுவா? ஆக்சுவலாக ப்ராசஸ் பண்ணிவிடுவா. அவளும் அதே சாஃப்ட்வேரில் இன்வென்ட்ரி என்ன பண்ணுவா? சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணுவா. அவள் போய் மேனுவலாக இன்வென்ட்ரி எல்லாம் வந்து உட்காந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கஷ்டம்லாம் படுவாளான்னு கேட்டால் கஷ்டம்லாம் பட மாட்டா. சும்மா ஒரு என்ட்ரியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போட போகிறீங்க. அது எல்லா இடத்துலையும் போய் உட்காரும். சும்மா ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணாலே அது லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், P&L, பேலன்ஸ் ஷீட் அது வரைக்கும் போய் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருமான்னு கேட்டால் டேட்டாவை ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டு சம்லாம் போடுறோம்ல அதை மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு என்ட்ரி தட்டினா அது பல இடத்துல போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக போய் உக்காந்துரும். சரியா? அப்படிப்பட்ட இந்த இஆர்பி கீழே நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் ப்ரிடாமினண்ட்டாக 2 சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று டேலி, இன்னொன்று எஸ்ஏபி. நம்ம இந்தியாவில் என்ன சாஃப்ட்வேர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க? ஒன்று டேலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி. அப்போ டேலிக்கும் எஸ்ஏபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? மொத்தமாகவே டேலியே யூஸ் பண்ணலாமே, மொத்தமாகவே எஸ்ஏபியே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியா? டேலிக்கும் எஸ்ஏபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஸ்மால் சைஸ் டு மீடியம் சைஸ் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல. எதை மாதிரி கம்பெனிஸு? ஸ்மால் சைஸ் டு மீடியம் சைஸ். ஒரு கம்பெனியில் 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை மேக்ஸிமம் ஒரு 500 எம்ப்ளாயீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் டேலி சூஸ் பண்ணுவாங்க. என்ன சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுவாங்க? டேலி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, வேர் தே வில் ஹேவ் 5000 எம்ப்ளாயீஸ், 10,000 எம்ப்ளாயீஸ், மோர் தேன் 10,000 எம்ப்ளாயீஸ், அதை மாதிரி கம்பெனிஸ்லாம் எஸ்ஏபி சூஸ் பண்ணுவாங்க. என்ன சூஸ் பண்ணுவாங்க? எஸ்ஏபி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுவாங்க. உங்கள் மொபைல்லையே இந்த மொபைலில் 128 ஜிபிலாம் இருக்குல்ல, அதுக்கடுத்து 256 ஜிபி அப்படின்லாம் இருக்குல்ல, அதுக்கடுத்து 500 சம்திங் ஜிபி, அதுக்கடுத்து 1 TB, இது மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. கரெக்டாக? 128 ஜிபி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டினா
அவ்வளோதான் என் மொபைல் தாங்கும் 128 ஜிபியில். அதுக்கப்புறம் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் மொபைல்லாம். பார்த்துருக்கீங்களா? 256 ஜிபியை தாண்டி உங்களுக்கு வேணும்னா அப்போ அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்போ டேலி இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே தட் ஒன்லி ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் அண்ட் மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ் கேன் யூஸ். அதனால தான் அந்த ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ் எந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸை தான் அது தாங்கும் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால அந்த கம்பெனிஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க? டேலி. பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒரு நாளைக்கே 1000+ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் டேலியில் மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ அதை மாதிரி கம்பெனிஸ் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க? SAP அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற கேஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க, லைக் CA CMA அவங்களாம் இருக்காங்கன்னா டைரெக்டாக மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேயே நம்மளை வந்து எடுத்துப்பாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் படிச்சாகணும்? ஆக்சுவலாக SAP அப்படிங்கிற சாஃப்ட்வேர் படிச்சாகணும். சரியா? இல்லை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து ஒரு வேலை உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இப்போ MNCயில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா அப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இல்லை மீடியம் ஸ்கேல் கம்பெனியில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா நம்ம பிஸ்னஸை? நம்மளோட இதை ஒர்க்கை வந்து ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் கம்பெனியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? டேலி வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? எந்த கம்பெனியில் எப்போ நம்ம எப்படி பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஃபியூச்சர் இஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ இட்ஸ் a huge question mark. கரெக்டாக? அப்போ அக்கௌண்டிங் ரெலவெண்ட்டாக காமர்ஸ் ஸ்ட்ரீமு இல்லை காமர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நல்லா அதை எழுதி வச்சுக்கோங்க. டேலி ப்ளஸ் SAP நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். என்ன கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்? டேலி ப்ளஸ் SAP நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். படித்து முடிச்சிட்டிங்கன்னா சர்டிஃபிகேஷன் will be provided to you. அப்போ அது உங்கள் ரெஸ்யூமேல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சுவலாக ஆட் பண்ணிக்கலாம். நிறையா பேர் இப்போ இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ஜாப்லாம் பயங்கரமாக தேடுவாங்க. ஜாபே கிடச்சிருக்காது. அப்போ நீங்கள் கம்பெனி இந்த ஜாப் ஹையரிங் வெப்சைட்ஸில் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த நௌக்ரி, இண்டீட் அப்படின்னு நிறையா ஜாப் ஹையரிங் வெப்சைட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. சரியா? அதில் போய் பார்த்தாலே அந்த கம்பெனியில் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு போட்டிருப்பான். அதில் டெக்னிக்கல் ரிக்குவயர்மெண்ட்டில் இந்த SAP நிறையா இடத்துல நீங்கள் பார்க்கலாம். டேலி நிறையா இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சில கம்பெனிஸில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இதில் வந்து டெஸ்ட்டு வச்சு ஆக்சுவலி உள்ளே எடுப்பாங்க. என்ன வைப்பாங்க? ஆக்சுவலாக டெஸ்ட்டுனா அப்படியே பயங்கர டெஸ்ட்லாம் கிடையாது. சும்மா ஒரு 2-3 என்ட்ரி கொடுத்து உனக்கு நிஜமாலே இந்த சாஃப்ட்வேர் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணும். ஏன்னா சில பேருக்கு இது தெரியாது, ஆனால் தெரியும் ரெஸ்யூமேல போட்டுருவாங்க. ஆனால் உள்ளே போனால் என்ன பண்ணிப்பாங்க? மாட்டிப்பாங்க. அதனால சம்டைம்ஸ் பேசிக்காக ஒரு என்ட்ரி லெவலில் என்ன பண்ணுவான்? சும்மா ஒரு 2-3 என்ட்ரி மாதிரி கொடுத்து ஒரு இதை நீ எனக்கு டேலியில் பண்ணி காட்டு, இது SAPயில் நீ பண்ணி காட்டு அப்படின்னு கம்பெனிஸ் சொல்லுவாங்களான்னு கேட்டால் கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக டேலி அண்ட் SAP லேர்ன் பண்ணி ஆகணும். எந்த 2 சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணி ஆகணும்னு மைண்டில் ஏற்றுக்கோங்க. ஆக்சுவலாக டேலி அண்ட் SAP அந்த பர்பஸ்க்காக தான் we are starting with டேலி. சரியா? we are starting with what? டேலி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? SAP வந்து சூப்பராக படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறீங்க? SAP. சத்தமாக சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறீங்க? SAP. சைட்லேயே ஆனால் இந்த டேலிலாம் நீங்கள் முடிச்சிடலாம் ஈஸியாக. ஒரு 10 days கோர்ஸ் தான் இது, அதுக்கு மேலே நம்மளுக்கு ஆகாது. SAP பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months கோர்ஸ் தான் நம்மளுக்கு. அப்போ அந்த 10 days நான் முடிச்சிட்டேன், 1.5 monthsலாம் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற கேஸில் லைஃப்பில் இன்னும் நிறையா டைம் இருக்கும்ல. நிறையா டைம் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு நிறையா டைம் இருக்கும். அப்போ டூ சம் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பற்றி என்ன பண்ண? ஆக்சுவலாக திங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் இங்கே ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிஜமாலே வேல்யூ ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணும் அப்படின்னா திங்க் அபவுட் டூயிங் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீ டேரெக்டாக எங்களை எப்போ வேணால் we are always reachable. நீ வந்து கேட்டுக்கலாம். இல்லை இது ஒரு வேல்யூ இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இது ஒரு வேல்யூ இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இல்லை இதனால் கிளியர் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணுறது, அதை சால்வ் பண்ண தான் நாங்கள் ஆக்சுவலி இருக்கோம். சரியா? அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் ஆக்சுவலி கவலையே பட தேவையில்லை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அபிலாஷ் சார், இங்கே பாதி பேருக்கு மேபி அவர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் அக்கௌண்டிங். நான்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து அவருக்கே தான் வந்து நான் படித்து அதுக்கப்புறம் நான் CMA அதெல்லாம் நான் பாஸ் பண்ணது. சரியா? ஸோ இஸ் ஆக்சுவலி ஹோல்டிங் அ டாக்டரேட். ஸோ PhD பண்ணுறதுலாம் சின்ன விஷயம் கிடையாது. சரியா? அதுக்கு நிறையா தீசிஸ் அது மாதிரிலாம் பயங்கரமாக எழுதணும். அவர் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த PhD அதெல்லாம் பண்ணி he is running this institute with the sole intent for students like you in the field of accounts and finance.
அவர் கூட சேர்ந்து ஷைலேந்திரன் அப்படின்னு ஒரு சாரும் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து he is also running this institute. He qualified CA at the age of 22. He qualified CA at the age of 22. அப்போ அபிலாஷ் சார் கூட ஷைலேந்திரன் சார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் CA 22 இயர்ஸில் குவாலிஃபை பண்ணி அவரும் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது மாதிரி ட்ரைனிங் கோர்சஸ் அதெல்லாம் வந்து கொடுக்குறாரு. he is CA qualified. அவர் முடிஞ்சால் அவர் கம்பெனியில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல. he would have earned 18 lakhs 20 lakhs per annum, ஏன் 25 lakhs per annum எக்ஸ்பீரியன்ஸ் போக போக 25 lakhs per annumலாம் earn பண்ணியிருக்கலாம், கரெக்டாக. பட் ரைட் ஆஃப்டர் குவாலிஃபைங் CA he completely came into this. ஏன்னா இதை ஒரு சர்வீஸ் மோட்டிவோடையும் பண்ணுறோம். என்ன மோட்டிவோடையும் பண்ணுறோம் ஆக்சுவலாக? ஸோ ஏன்னா we are coming across lot of students, கரெக்டாக. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எனக்கு இந்த சேலரி கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்போ அதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இந்த பாத்வேல நீ போ, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கைட் பண்ணுறதுக்காக தான் ஐகாம் கிளாஸஸ், அது கீழே டெக்லா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அப்போ யூ கேன் மேக் த ஃபுல்லஸ்ட் யூஸ் ஆஃப் ஆல் தீஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் பேசுகிறது புரியுதா? அப்போ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நீ சூப்பராக கவனிக்கணும். இந்த 5 days கோர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் சார், அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எடுப்பார், சரியா? ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஆன்லைனில் அபிலாஷ் சார் நான் சொன்னேன்ல இஸ் வெரி எக்ஸ்பர்டைஸ்ட் இன் அக்கௌண்டிங், பிச்சு உதருவார் ஆக்சுவலாக. அக்கௌண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி அவர் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், சரியா? ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டேலி வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. டேலி இஸ் பேசிக்லி அண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். எஸ்ஏபியில் அக்கௌண்டிங்கும் இருக்குது. அக்கௌண்டிங் தவிர மற்ற நிறையா ஜானர்ஸும் இருக்கான்னு கேட்டால் மற்ற நிறையா ஜானர்ஸும் நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் எஸ்ஏபியை பெரிய எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சரியா? அப்போ சார் கிளாஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிற கேஸில் எங்கெல்லாம் நோட்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக நோட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. டவுட்ஸ்லாம் இருக்குன்னா அதை எழுதி வைங்க, அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவோம், சரியா? கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் கிளாரிஃபை பண்ணுவோம். டைம் இருந்தால் கிளாஸ் நடக்கிற டைம்லேயே உங்களுக்கு அதுக்கு நடுவுலேயே வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். அப்போ இது மாதிரி இந்த 5 days நீங்கள் வந்திருக்கீங்க, டெடிக்கேட்டடாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக, அதாவது சும்மா நாலேஜே இல்லாமல் அதுலேருந்து போகிறது கிடையாது, கரெக்டாக? யூஆர் கோயிங் டு கெயின் சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ். உங்கள் மண்டையில் ஏதாவது ஏறி இருக்கும், அதை பற்றி அதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணுவீங்க. இப்படி தான் உங்கள் ஆட்டிடியூட் உங்கள் மைண்ட் செட்டில் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கணும், சரியா? அது நல்லா அது டே 1லேயே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஆர் கோயிங் டு டூ சம்திங் பிக். யூஆர் கோயிங் டு டூ வாட்? சம்திங் பிக். அந்த எனர்ஜி எனக்கு வேணும். யூஆர் கோயிங் டு டூ சம்திங் சத்தமா. யூஆர் கோயிங் டு டூ சம்திங். கேர்ள்ஸ், யூஆர் கோயிங் டு டூ சம்திங். பாய்ஸ், you're going to do something. சவுண்ட் பத்தல பாய்ஸ், திருப்பி சவுண்ட் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ண வைப்பேன். you're going to do something. பரவாயில்ல மேட்ச் பண்ணிட்டீங்க, சரியா? சூப்பர். சரி, இப்போ கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? Good afternoon. Next session குள்ள போறது முன்னாடி I just wanted to have a small basic intro about me and also about you. Okay, கட்டாயமா டாலில உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்கிடலாம். ஏன்னா பிகாஸ் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் வித் டாலி ஆல்மோஸ்ட் ஃபார் 16 years. ஓகேவா? ஸோ ஒரு 16 years வந்து பாத்தீங்கன்னா டாலில பேரோலா இருக்கட்டும், டாலில வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், டாலில வந்து டே டு டே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நான் இன் அண்ட் அவுட் டெய்லி என்னோட ஆஃபீஸர்ஸ்ல நான் கம்பெனில யூஸ் பண்றது. ஏன்னா நம்மளோட ஐகாம் கிளாஸஸ் நம்ம டாலி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி வந்து ஆக்சுவலா டாலி வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான நாலேஜ் நான் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நாலேஜ் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், பிளஸ் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். So very happy afternoon to all. Okay, so classes வந்து நம்ம கண்டினியூஸா vigorous training கொடுக்க போறேன். As I already told you that நான் திருத்தல ஒரு 16 years. Okay, I was been initially teaching for tally classes for almost 3-4 years and then I had been working. Okay வா, நம்ம டாலில மட்டும் நான் திருத்தல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 years நான் வந்து டாலில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டே டு டே ரிப்போர்ட்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், ஓகேவா, ஒரு இன்வென்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், ஓகேவா, ஒரு பேரோல் ஒரு சேலரி எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியஸ் இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு அழகா டீச் பண்ண போறேன். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான் பயங்கர விக்ரஸா நம்ம அழகா கவனிக்க போறோம். ஓகே, சோ என்ன டைமிங் எப்படி நம்ம அதை பிளான் பண்ணலான்றதெல்லாம் உங்களுக்கு அழகா நான் சொல்றேன். ஆனா நீங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் வந்து பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா கவனிக்கணும். ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் எனி ஸ்டூடெண்ட்ஸ் டு கீப் தேர் மைண்ட் நெகட்டிவ். ஐயோ அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அந்த மாதிரி எந்த விதமான நெகட்டிவ் மைண்ட் செட்டோட ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளாஸ வந்து கவனிக்காதீங்க. ஓகேவா? தயவு செஞ்சு வந்து கிளாஸ் வந்து கவனிக்காதீங்க. சொல்ல புரியுதா? சோ நீங்க வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா கிளாஸ் கவனிங்கன்னு சொல்றேன்.
ஒரு பாசிட்டிவிட்டியா கிளாஸ் கவனிங்க. ஓகேவா? சோ நான் உங்களுக்கு அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இங்க எல்லாமே ஒரு பேசிக் இன்ட்ரோ. ஓகே, நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பத்தி நான் லைட்டா சொல்லிட்டு செஷனுக்குள்ள போயிடுறேன். இன்னைக்கு எப்படி டாலியை இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து டாலிக்குள்ள போயிட்டு எப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்ன்றத பத்தி நான் கிளியரா சொல்லி கொடுக்க போறேன். அதனால கொஞ்சம் அட்டென்டிவா கவனிங்க. ஓகே, சோ லிசன் பண்ண போறீங்க. நான் அது மாதிரி ஒரு சின்ன போல் மாதிரி கண்டக்ட் பண்ண போறேன். ஓகே, அந்த போல்ல வந்து நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும்னா, நீங்க கிளாஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸா, ஓகேவா, கிளாஸ் 12th கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸா எனக்கு சொல்லணும். ஓகே, கரண்ட் ஸ்டேட்டஸ், ஓகேவா, உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ், ஓகேவா, நான் ரொம்ப பெருமையா சொல்ல நினைக்கிறேன், எனக்கு நிறைய டீச்சர்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. சோ நீங்க வந்து கரண்ட்லி ஒர்க்கிங்கா இல்ல கிளாஸ் 12th கம்ப்ளீட்டடா, கிளாஸ் 12th கம்ப்ளீட்டட், ஓகே, கிளாஸ் 12th கம்ப்ளீட்டடா இல்ல டிகிரி டூயிங் ஆர் கம்ப்ளீட்டட், ஓகே, ஆர் கம்ப்ளீட்டடா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகே, சோ பிஃபோர் ஸ்டார்டிங் அக்கார்டிங் டு தட் நானும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் ஆக்சுவலா, இது ஒர்க்கிங், ஓகே, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். சோ நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 கேள்வியை வந்து இப்ப கேட்க போறேன். சோ இது வந்து ஒரு போல் மாதிரி வரும் ஆக்சுவலா. இப்ப நம்ம வெபினார்க்குள்ள உள்ள வரீங்கல்ல, அதுல போல் மாதிரி வரும். அதுல வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் 12th கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றீங்க. ஓகே, சோ அதே மாதிரி ஒரு 25% ஆஃப் த பீப்புள் வந்து கரண்ட்லி டூயிங் டிகிரி ஆர் டிகிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்றீங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் 3 to 4% அட்டெண்ட் பண்றீங்க. நான் ஏன் இதை கொஸ்டின் கேட்டுக்கிறேன் அப்படி உங்களை பத்தி ஏன் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னா, ஏன்னா இங்க வந்து அக்கௌண்டிங்கை பத்தி இப்போ ஆல்ரெடி ஒன்று, அப்ப சப்போஸ் நீங்க நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சவங்களா இருக்கீங்கன்னா, அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும் ஆக்சுவலா இந்த கிளாஸ் கண்டென்ட்ஸ் தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவேன், திடீர்னு பார்த்தா இன்டைரக்ட் இன்கம்னு சொல்லுவேன். அப்ப அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஆக்சுவலா அழகா புரியணும் அப்படின்னா எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். எஸ், ஐ அண்டர்ஸ்டுட் இட். 70% ஆஃப் தி பீப்புள் இந்த மாதிரி இருக்கீங்க, 25% சம்திங் அந்த மாதிரி இருக்கீங்க, அண்ட் தென் ஒரு 3 to 4% அந்த மாதிரி போட்டு. ஓகே, ஃபைன். சோ எல்லாமே ஒரு திட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா மாறி மாறி இருக்கு. ஓகே, சோ அப்ராக்சிமேட்டா தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஃபைன். சோ என்ன பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். See, I started my career in 2011ல நான் வந்து உங்களை மாதிரி ஒரு +2 முடிச்சுட்டு, ஓகே, +2 முடிச்சுட்டு என் கரியரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா? சோ +2 முடிச்ச உடனே நான் சும்மா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது நான் வந்து ஒரு பக்கத்துல போய் டாலி கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு டாலி வந்து படிக்க ஆரம்பிச்சேன். சோ டாலி படிக்க ஆரம்பிக்கும் போது படிச்சு முடிச்சாலும் 2-3 months முடிச்சிட்டேன். ஒரு 5,000-6,000 அந்த டைம்ல சொல்றேன். 2011ல நான் ஒரு 5,000-6,000 கொடுத்து டாலி கோர்ஸை படிச்சேன். ஓகேவா? படிச்சு முடிச்சா என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா நான் வேலைக்கு போகணும்னு நிர்பந்தம் இல்லை, பட் என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ நான் ஒர்க் போக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டாலி படிச்சு முடிச்ச உடனே டாலி போய் கிளாஸ் எடுக்கட்டா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்ட்ரென்த் வந்து டீச்சிங். அதனால வந்து நான் என்ன பண்ண டீச் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப டாலி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். 1 or 2 years எடுக்க ஆரம்பிச்சேன். எடுக்க ஆரம்பிக்கும் என் சேலரி வந்து ஒரு 4,000 ரூபாய் சம்பளத்துல வந்து நான் வேலைக்கு ஆரம்பிச்சேன். ஓகேவா? 4,000 rupees சேலரி நான் வேலைக்கு ஆரம்பிச்சேன். நான் 4,000 rupees சேலரி வாங்கிட்டு இருந்தேன்னா, ஓகே, நான் வேலையை விடும்போது மை சேலரி வாஸ் 4,000 per month நான் வாங்கிட்டு இருந்தேன். ஓகேவா? என் சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 20 lakhs per annum. ஓகேவா? 20 lakhs per annum சேலரி வந்து நான் ஆக்சுவலா என்னோட வேலை வேண்டான்னு தூக்கி போடும்போது ஐ வாஸ் டிராயிங் 20 lakhs. உண்மையா சொல்லணும்னா அன்னைக்கு என் கரியர்ல ஸ்டார்ட் அப்ல ஒரு ஸ்டார்டிங்ல என் கரியரை வந்து ஒரு உள்ள என்ட்ரி ஜாபுக்குள்ள கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் ஆச்சு. ஓகேவா? அந்த டைம்ல டாலி, இந்த டிடிபி, இந்த எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்சுவலா. ஓகேவா? அதனால எம்எஸ் ஆஃபீஸ் டாலி படிச்சா கொஞ்சம் வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு எம்எஸ் ஆஃபீஸ் டாலி படிச்சுட்டு அப்படியே நான் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ தட்ஸ் வை ஐ கம்ப்ளீட்டட் மை பிகாம், என்னோட எம்காம், என்னோட எம்பிஏ, என்னோட எம்ஃபில், என்னோட பிஹெச்டி, சிஎம்ஏ இன்டர்மீடியட்ல ஆல் இந்தியா ரேங்க் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சது வந்து சீரியஸ்லி வந்து when I was completed my +2 I don't want to be an idol. ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி சின்ன கோர்ஸ் ஸ்கில் ஓரியன்டா படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டு தான் நீங்க இந்த ஸ்கில் ஓரியன்ட் ப்ரோக்ராம படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்றேன். டெய்லி நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்த உடனே நிறைய டாஸ்க் மாதிரிலாம் கொடுப்பேன். ஓகேவா? டாஸ்க்னா நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, see, நீங்க ஏதாவது ஒரு கத்துக்க இங்க வரீங்கன்னா it is free, it is not a free. Apart from this all these things I will be very dedicated. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க வரேன் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் அதான் சொசைட்டிக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, நான் சம்பாதிக்க கேட்டா பயங்கரமா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நமக்கு ஆக்சுவலா 2 பிரான்ச் இருக்கு. we have branch in West Mambalam, we have branch in Tambaram. நம்ம எல்லாமே ஹைடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர் கண்டிஷனர், கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. ஓகேவா? என்கிட்ட இப்ப எதுவும் இல்லாத மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் நல்லது பண்றேன் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்கா என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு திருப்பி ரிப்பே எல்லாமே கொடுப்பாங்க கேட்டா கட்டாயமா கொடுப்பாங்க. ஓகேவா? சோ நான் இங்க கிளாஸ் என்ன ஃப்ரீயா எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்க யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ்னா சார் புரியல, என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன மிஸ்யூஸ் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் இங்க கிளாஸ் எடுக்க உங்களுக்கு வரேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு தட் கம்ப்ளீட். ஓகேவா? நீங்க வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, நான் கொடுக்குற ஒர்க்கை நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே, நான் ஏதோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்து அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து எதோ எழுதலாம் அந்த மாதிரிலாம் சொல்ல போறது இல்லை. ஓகேவா? நான் உங்களுக்கு ஆக்சுவலா சில டாஸ்க் எல்லாம் கொடுப்பேன். நீங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அதை ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அழகா ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அனுப்பணும். ஓகேவா? அனுப்புவீங்களா? நான் இனிமேல் ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க சாட் பாக்ஸ அழகா ஆன்சர் பண்ணுவீங்களா? பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த மாதிரி நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன். அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து நீங்க அனுப்பணும். அனுப்புவீங்களா? எஸ் எஸ் கேன் ஐ கெட் எஸ்? கேன் யூ ஆல் புட் சாட் பாக்ஸ் எஸ் எஸ் ஆர் நோ? கரெக்டா ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் பேசுறதுக்கும் உங்களுக்கு வர்றதுக்கும் ஒரு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் டிலேல வரும். ஓகே, அதனால எப்பயும் நான் சொல்லிட்டு வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ நீங்க நான் சொல்றதை முடிச்சு கொடுப்பீங்களா? பண்ணுவீங்களா? யா, குட், வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே, சரி. இந்த கிளாஸுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட். ஓகேவா? இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்க எப்பெல்லாம் நான் டாஸ்க் முடிக்கிறீங்களோ, ஓகேவா, முடிச்சுட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அதுல போடணும். 100% எடுக்கிற ஒரு கிளாஸ் இருந்தா கூட பயங்கரமா புரியணும்னு ஆசைப்படுவோம் நான். ஓகேவா? சும்மா ஏதோ தானம் வந்தோமா, ஐயோ ஃப்ரீயா தான் எடுக்கிறோம், நம்ம என்ன வேணா எடுக்கலாம் அப்படிலாம் நான் பண்ணுவேன் கேட்டா பண்ணவே மாட்டேன். ஓகேவா? நான் ஏன் ஒரு வீடியோ உங்களுக்கு மாதிரி பிளே பண்றாங்க, நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரமோஷன் அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஆக்சுவலா ஒன்னும் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போறோம், ஒரு விஷயத்த போய் தெரிஞ்சுக்க போறோம்னா அதுக்கு முன்னாடி அதை பத்தி என்னன்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஐகாம் கிளாஸஸ்னா என்ன, வாட் ஐகாம் கிளாஸஸ் வில் டூ, அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? சும்மா ஏதோ தானு வந்து ஆக்சுவலா அட்டன் பண்றேன், இருந்தா பாக்குறேன், இல்லனா விட்டுறலாம், அப்படிலாம் நீங்க எதுவும் அப்படிலாம் நீங்க திங்கே பண்ணக்கூடாது. சோ அதனால ஐ வாண்ட் யூ பீப்புள் டு பி வெரி 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 டெடிகேட்டடா சூப்பரா நீங்க என்ன பண்ணணும். ஆக்சுவலா எனக்கு எல்லாத்துக்கும் டக்கு டக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் போடுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் முடிக்க இந்த கிளாஸ் முடியும் போது நான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ண சொல்ல போறோம். ஓகேவா? ப்ராஜெக்ட்னா நீங்க ஏதோ பயங்கரமா ஐயோ காலேஜ் மாதிரி எனக்கு அதான் எனக்கு ஸ்கூல்ல மாதிரி ஏதாவது வேலை கொடுத்து பயங்கரமா பிராக்டிகல்ஸ் மாதிரி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்களே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ற மாதிரி நானும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுப்பேன். சோ நீங்க எண்ட் ஆஃப் த டாலி கோர்ஸ் முடியும் போது பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி, நீங்களே ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸை போட்டு, நீங்களே ஒரு கம்பெனிக்கு வந்து ஆக்சுவலா P&L பேலன்ஸ் ஷீட் அழகா பிரிண்ட் எடுத்து அழகா நீங்க ஃபைல் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி நான் உங்களை ஒரு ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு என்ன பண்ணுவோம். ஆக்சுவலா ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு கம்பெனில ஒரு அக்கௌண்டன்ட் எப்படி வேலை செய்வான் அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரா அதி பயங்கரமா ட்ரைனிங் பண்ண போறேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க இதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கேன் ஐ கெட் எஸ்? ஹரிணி, ஸ்கிரீன்ஷாட் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட போறீங்க. ஓகேவா? அது கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணுவேன். அது நீங்க லிங்க் விட்டு வெளியே போயிட்டு வரக்கூடாது. ஓகே, நான் கிளாஸ் இருக்கும்போது நீங்க அழகா இங்க கவனிக்கணும். ஓகேவா? எங்க ஸ்கிரீன்ஷாட் ஆன் பண்ணுவோம் அதெல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவேன். நான் வந்து உங்களை எல்கேஜி பாப்பா மாதிரி தான் பாத்துப்பேன். ஓகேவா? நான் என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே, சரி. நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன், இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி நீங்க சொல்றதா செய்வீங்களா ஆக்சுவலா கேட்கிறேன். நான் செய்வீங்களா? வெரி குட், சூப்பர். நான் சொன்னல நான் இதை ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அன்டியூ அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். when I'm doing here something I will be very productive. அது உங்களை என்ன பண்ண ஆக்சுவலா ஒர்க் பண்ண எதிர்பார்ப்பேன். நான் ப்ரொடக்டிவா இருப்பேன். ஆக்சுவலா நான் ஒரு கிளாஸ் எடுக்க போல வெறித்தனமா உட்காந்து கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா? நான் அதில் விளையாட்டுத்தனமோ நான் யாரோ வச்சு கிளாஸ் எடுக்கிறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். என் முடியறதுக்கு எப்படி ட்ரை பண்ணா எப்படி சொல்லி கொடுத்தா புரியும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொல்லி கொடுக்க போறோம். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி நான் முடிக்க டாஸ்க் முடிக்க எனக்கு குரூப்ல வாட்ஸ்அப் குரூப் டாலிக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்காங்களா, அந்த குரூப்ல நீங்க அப்லோட் பண்ணணும். நம்பர் 2, நம்ம இந்த கோர்ஸ் முடிகிற போது ஓகேவா, நான் உங்களுக்கு எத்தனை நாள் சொல்லி கொடுக்குறோம் அது முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணி சப்மிட் பண்ண போறீங்க. இதை நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம அகாடமிக்கு நேர்ல வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி டாலி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க என் கையால உங்க எல்லாருக்குமே சர்டிபிகேட் நான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? சர்டிபிகேட் அழகா ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? சரி, இதெல்லாம் நீங்க வாங்க பயங்கர வெறித்தனமா இருக்கணும். கிளாஸ் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு அந்த மாதிரிலாம் நீங்க ஆக்சுவலா பண்ணக்கூடாது. ஓகேவா? ஐ வாண்ட் யூ பீப்புள் டு பி வெரி அட்டென்டிவ் இன் த கிளாஸஸ். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டாலியில வந்து டாலியை பொறுத்த வரைக்கும் சோ நமக்கு சாஃப்ட்வேர் எப்படி வந்துச்சு, எப்படி ஃப்ளோ இருக்கு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப டே டு டே நம்ம நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஆக்சுவலா அக்கௌண்ட்ஸ்னா நம்ம நோட்ல என்ன பண்றோம், எழுதி வைக்கிறோம். இப்போ நம்ம 10 நாள் முன்னாடி என்ன சாப்பிட்டோம் காலையில சொல்லுங்க பாக்கலாம். 10 நாள் முன்னாடி காலையில என்ன சாப்பிட்டீங்க? 20 நாள் முன்னாடி என்ன கலர் ஷர்ட் நீங்க போட்டிருந்தீங்க?
ஓகே 30 நாள் முன்னாடி என்ன கலர் சுடிதார் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்டனா உங்களால ஆன்சரே பண்ண முடியாது. ஏன்னா என்னதான் ஹியூமன் மெமரி வந்து சூப்பரா ஸ்டோர் ஆகும். ஹியூமன் மெமரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்டோர் பண்ணிக்கும். ஆனா அது வந்து வெரி சூப்பர், அதாவது என்ன சொல்றது, ஆக்சுவலா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஃபைலியரா ஒன்று பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஸ்டோர் ஆகும். ஆனா நமக்கு ஆக்சுவலா ஹியூமன் மெமரிக்கு டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் ஸ்டோர் பண்ணாது. அதே மாதிரிதான் அக்கௌண்ட்ஸ் டே டு டே நடக்கிறத வந்து ஆக்சுவலா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த மாதிரி டெய்லி டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து கட்டாயமா வேணும். ஆக்சுவலா நமக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து கட்டாயமா உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? அந்த மாதிரி சாஃப்ட்வேர், ஓகேவா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தேவைப்படுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி, எக்ஸாம்பிள் ஐகாம் கிளாஸஸ்னா ஐகாம் கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஒரு கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர். ஐகாம் கிளாஸஸ் இஸ் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், பிகாம்க்கு இது எல்லாத்துக்குமே நம்மளே என்ன பண்றோம், ஒரு காலேஜ் மாதிரி ஒர்க் பண்ணி நம்மளே என்ன பண்றோம், சிஏ, சிஎம்ஏ கோர்சஸ் முடிக்கிற அளவுக்கு பக்காவா ட்ரெயின்லாம் பண்றோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி கோர்சஸ் பண்றதுக்கு நான் ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் கஸ்டமைஸ் ரெடி பண்ணிக்கலாமா? எஸ், தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ன்றது உங்க கம்பெனில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன், இல்ல சார் ஒரு ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் தான் மார்க்கெட்ல இருக்கா? எஸ், தாராளமா இருக்கு. ஓகேவா? தாராளமான ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி இல்ல ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனியா இருந்துச்சுன்னா கட்டமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டாலின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டாலின்ற சாஃப்ட்வேர் வந்து டெவலப்ட் இன் இந்தியா. அந்த சாஃப்ட்வேர் வந்து அக்கவுண்டிங் பர்பசஸ்க்காகவும், ஓகேவா, ஒரு என்டர்பிரைசஸ் என்னெல்லாம் வேலை பண்ணுவாங்களோ, அதாவது ஒரு என்டர்பிரைசஸ் வந்து ஒருத்தருக்கு சேலரி கொடுப்பாங்க, ஒரு என்டர்பிரைசஸ் வந்து நிறைய பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு கம்பெனில வந்து பார்த்தா நிறைய இன்கம் வாங்குவாங்க. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க டாலில என்டர் பண்ண முடியும். சார் நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஒர்க் பண்ண நினைக்கிறேன், இப்ப அசென்சர், விப்ரோ, காக்னிசன்ட், HCL இந்த மாதிரி ஒரு டாப் MNC கம்பெனி நான் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க டாப் கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் வந்து கட்டாயமா வந்து இதை விட ஹையர் லெவல் இருக்கக்கூடிய சாப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சார் அப்பனா ஆரக்கிள் இருக்கே, அப்பனா வந்து ஆக்சுவலா ஜோகோ இருக்கே. இந்த ஜோகோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இப்பதான் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்பதான் ஒன்னொன்னா பெனிட்ரேட் பண்ணி ஒரு ஏரியாவா வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அளவுக்கு என்ன பண்ணல, மார்க்கெட்டை கேப்சர் பண்ணல. இப்ப மைக்ரோசாஃப்ட் இருக்கா, மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கு, அக்கௌண்டிங் எல்லாமே பண்ணலாம். ஆனா இன்னும் அவங்க மார்க்கெட்டை ஃபுல்லா கேப்சர் பண்ணல. ஓகேவா? அவங்களே இனிமேட் தான் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இத மார்க்கெட் கேப்சர் பண்ணது SAP வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. பெரிய குளோபல் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்பனா சார் டாலின்ற ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனி, நார்மல் ஸ்மால் கம்பெனிஸ், ஒரு குட்டி கம்பெனி வந்து பெரிய சாப்லாம், இப்ப சாப்லாம் பார்த்தா ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒர்க் பண்ண கம்பெனிஸ்க்கான சாப் அலாட் பண்ணா ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சாப் அலாட் பண்ணா ஈஸியா இருக்கும். ஒரு குட்டி குட்டி கம்பெனிஸ் வந்து நார்மலி தே அடாப்ட் இந்த மாதிரி ஸ்மால் சாஃப்ட்வேர் டாலி அடாப்ட் பண்ணுவாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி, நீங்க ஒரு குட்டி கம்பெனி எங்க போனாலுமே சாப்டு தான், டாலின்ற தான் மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டாலில எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது அப்படின்னு தான் நீங்க சொல்லி தர போறேன். ஓகேவா? சோ அது பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆக்சுவலா டாலியோட சாஃப்ட்வேர் இப்ப எங்கிட்ட ஒரிஜினலும் இருக்கு, லைசன்ஸும் இருக்கு. ஏன்னா நம்ம கம்பெனில வந்து லைசன்ஸ் தான் நாங்க யூஸ் பண்றோம். ஆனா லைசன்ஸ் வச்சு நான் சொல்லி கொடுக்க முடியாது. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் மோட், அதாவது டாலில எஜுகேஷனல் மோட்னு ஒண்ணு இருக்கு. நெட்ல இருந்தே போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டாம். நான் எல்லாமே உங்களுக்கு குரூப்ல இப்ப சென்ட் பண்ண போறேன். ஓகேவா? அந்த குரூப்ல நான் சென்ட் பண்ணதை வச்சு நீங்க லேப்டாப்போ இல்ல உங்ககிட்ட இருக்க டெஸ்க்டாப் வச்சோ இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்க டாலியா கத்துக்க முடியும். ஓகேவா? சோ லேப்டாப் இல்ல அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட லேப்டாப் வாங்கி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்ல அப்படின்னா யாரும் டெஸ்க்டாப்ல வந்து கடன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி கத்துக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதான் என்னால சொல்ல முடியும். சோ நீங்க கிளாஸஸ் வந்து மேபி போன்ல பாத்துக்கிட்டோ, ஓகேவா, கிளாஸஸ் வந்து நீங்க போன்ல பாத்துட்டோ, ஓகேவா, டாலியை வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொல்ல நீங்க கவனிக்க அப்படி ஒர்க் பண்ணலாம். ஓகே, சோ போன்ல கிளாஸ் பாத்துக்கிட்டே, போன்ல கிளாஸ் பார்த்துட்டு நீங்க டாலியில ஒர்க் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்ல சார் நான் டாலியும் நான் இதுலதான் பாக்குறேன், நான் டாலி ஒர்க்கும் அதில் தான் சார் பண்ண போறேன், சிஸ்டம் தான் பண்ண போறோம் சார், கிளாஸும் சிஸ்டம் பார்க்குறேன். எஸ், தாராளமா நீங்க பண்ணலாம். எவ்ரி டைம் நான் கிளாஸ் ஏதாவது சொல்றேன் அப்படின்னா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்றேன்னா நீங்க அந்த ஸ்கிரீனை விட்டுட்டு இந்த ஸ்கிரீன் கிளாஸ் இருக்கும் போது இந்த பர்டிகுலர் ஸ்கிரீனுக்கு நீங்க வந்துக்கலாம். ஆக்சுவலா ஓகேவா, கட்டாயமா லேப்டாப்ஸோ இல்ல டெஸ்க்டாப்ஸோ இருக்கணும், இருந்தாதான் ஆக்சுவலா பண்ண முடியும். ஓகேவா, மொபைல்ல டாலி இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த அளவுக்கு நீங்க சூப்பர் டூப்பரெல்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து இதுக்கு அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு கட்டாயமா ஒரு டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் இருந்தாதான் ஆக்சுவலா பெஸ்ட். ஓகேவா, சரி இப்போ நான் வந்து கிளாஸஸ்குள்ள போக ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி டாலின்றது ஒரு அக்கௌண்டிங் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். நம்ம ஒரு டாலினால என்ன சார் அட்வான்டேஜ்? ஒரு டாலினால என்ன சார் அட்வான்டேஜ்? ஒரு டாலியில நீங்க டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷன் கம்பெனி நடக்கும், பர்ச்சேசஸ் பண்ணுவோம், நம்ம நிறைய பொருள் வாங்குவோம்,
நிறைய பொருள் நம்ம விற்போம், ஓகேவா, நிறைய பேமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம், நிறைய ரிசிப்ட்ஸ் சொல்லி இன்கம்லாம் நம்ம வாங்குவோம். இதான் ப்ராக்டிகலா இருக்கிறது. நான் ஒரு பெட்டி கடையா வச்சிருக்கேன், சாக்லேட்ஸ்லாம் விற்பேன், பிஸ்கெட்ஸ்லாம் நான் விற்பேன், பைசாலாம் நான் வாங்குவேன், ஓகேவா. இந்த மாதிரி பைசா வாங்கி அதை வச்சு செலவுலாம் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்க டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணாலே ஓகேவா, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், உங்களோட பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கும். அந்த மாதிரி 1000 இல்ல 2000 இல்ல எத்தனை ரிப்போர்ட் இருக்குன்னு நம்ம டாலிக்கே தெரியாது, ஓகேவா. அத்தனை ரிப்போர்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வெளியே பிரிண்ட் அவுட் எடுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சார் சொல்றீங்க, புரியல. என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க டே டு டே பண்ற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஓகேவா, நீங்க என்டர் மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். சார் என்ன சார் சொல்றீங்க, புரியல எனக்கு. நீங்க நார்மலா வந்து டெய்லி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிச்சு வந்துருவீங்க, +1 +2 என்ன பண்றீங்க, ஜர்னல்ல ரெக்கார்ட் பண்றீங்க, அப்புறம் லெட்ஜர்னு போடுறீங்க, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, அப்புறம் P&L ட்ரேடிங், P&L பேலன்ஸ் ஷீட் போறீங்க, கரெக்டா. என்ன பண்றீங்க, ஜர்னல் போடுறீங்க, அடுத்த லெட்ஜர் போடுறீங்க, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் போடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஆக்சுவலா ட்ரேடிங், P&L பேலன்ஸ் ஷீட் நீங்க தான் மேனுவலா ப்ரிப்பேர் பண்றீங்க, கரெக்டா. அந்த வேலையெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண போறேன். சிம்பிளிஃபைனா சார் என்ன சொல்றீங்க, நம்ம ட்ரையல் பேலன்ஸ், P&L பேலன்ஸ் ஷீட் ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். என்னவா காமிக்கும், ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும். இட் இஸ் நாட் மேனுவல் கிடையாதுன்ற. ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்குலாம்? தயவுசெய்து நிறைய கொஸ்டின்ஸ் இப்ப கேட்டே இருக்காதீங்க. நான் கொஸ்டின் Q&A வைக்கிறேன், அப்ப கேளுங்க. நீங்க லேப்டாப் வச்சிருக்கா, டெஸ்க்டாப் வச்சிருக்கா, மொபைல் வச்சிருக்கா, நீங்க இவ்வளவு கேள்வி என்ன கேட்டே இருந்தீங்கன்னா நான் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம், உங்க மெசேஜை ஃபோக்கஸ் பண்ணுவேனா, அழகா நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கணும், ஓகேவா. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க ரெக்கார்ட் செஷன் கிடைக்குமா கிடைக்காதா அது எல்லாமே என் டீம் உங்களுக்கு பக்காவா ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா கடைசியில நான் ஒரு 5 minutes உங்களுக்கு டைம் தரேன். இந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நான் தாராளமா ஆன்சர் பண்ணுவேன். இந்த சாட் பாக்ஸ் இஸ் ஓபன் ஒன்லி ஃபார் ஆஸ்கிங் என்ன ஆக்சுவலா சப்ஜெக்ட் டவுட். கரெக்டா, நான் பேசுறது சப்ஜெக்ட் டவுட். நீங்க மாதிரி என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாமா சார், நான் கிளாஸ் வந்து பேசணுமா சார், நீங்க ரிக்வஸ்ட் எல்லாம் கேக்குறீங்க. எப்படின்னா என் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகுது. நான் மெசேஜ் பார்க்கும்போது அந்த ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா என் மைண்ட் அது ஓட ஆரம்பிச்சிடும், கரெக்டா. சோ அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, ஓகேவா. நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனா கிளாஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் தான் சொல்ல வந்திருக்கேன். நீங்க நடுவில் கண்ணாம கேள்வி கேட்டு கூடாது. என்ன கேள்வி கேட்கறீங்க, ரெக்கார்ட் இருக்குமா சார் கேட்கறீங்க, லேப்டாப் இருக்குமா சார் கேட்கறீங்க. அதான் முதலே சொல்றேன், லேப்டாப் டெஸ்க்டாப் வந்து கட்டாம இருந்தா ஈஸியா இருக்கும்னு சொன்னேன். அப்படின்னா நான் சொல்லி கொடுக்கறத கவனிங்க. எப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜெனரல் டவுட்ஸ் லாஸ்டா என்ன கேளுங்க, ஓகேவா. ப்ளீஸ் தப்பா சொல்ல எதுவும் ஹர்ட் ஆயிடாதீங்க, லாஸ்டா கேளுங்கன்னு சொல்றோம், ஓகே. லாஸ்டா கேளுங்கன்னு சொல்றோம், ஓகே. புரிஞ்சுச்சா நான் சொல்றது? சோ நீங்க வந்து லாஸ்டா வந்து டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பேஷன்ஸா பொறுமையா நான் சொல்றதெல்லாம் அழகா கேட்டுக்கோங்க, ஓகேவா. சரி, நான் சொன்ன மாதிரி டாலில நீங்க எல்லா டேட்டாஸுமே நீங்க என்ட்ரி மட்டும் தான் போடுவீங்க. இப்ப பர்ச்சேசஸ் என்ட்ரி தான் போடுவீங்க, சேல்ஸ் என்ட்ரி மட்டும் தான் போடுவீங்க, இன்கம் என்ட்ரி மட்டும் தான் போடுவீங்க. ஆனா நீங்க ஆக்சுவலா நீங்க நார்மலா சம் போடும்போது இது எல்லாமே இந்த ட்ரேடிங், P&L பேலன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு மாங்கன்னு பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் இங்க டாலில இருக்காது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ். என்ன சார் அட்வான்டேஜ்? ட்ரேடிங், P&L பேலன்ஸ் ஷீட், கேஷ் புக், சப்சிடரி புக், எல்லா புக்கு நீ என்னெல்லாம் கேக்குறியோ, உனக்கு எப்படிலாம் வேணும், உனக்கு எப்படிலாம் ரிப்போர்ட் வேணும், அது எல்லாமே டக்கு இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இப்படி ரிப்போர்ட் எடுத்து கையில தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கு சாஃப்ட்வேர். நீ ஆக்சுவலா எதுவுமே உட்காந்து என்ட்ரி மட்டும் போட்டா போதும், நீ எதுவுமே ரெடி எல்லாம் பண்ண வேண்டாம். நீ உட்காந்து இப்ப எக்ஸல் எல்லாம் பண்றது, அந்த எக்ஸல் வேற டாலி வேற, ஓகேவா. எக்ஸல் வந்து நீங்க உட்காந்து போனீங்க, என்ட்ரி எல்லாம் போட்டு நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க ஃபார்முலா போட்டு நீங்க அதை அரைவ் பண்ணீங்க. அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். இப்ப நீங்க சம் போறதா என்ன பண்ணி நீங்க தான் ப்ரிப்பேர்லாம் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவே வேண்டாம். என்ட்ரி மட்டும் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் காமிச்சு போயிட்டே இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய சூப்பர்ல, எஸ் பயங்கர சூப்பர். அந்த மாதிரி டாலியை கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகேவா, நான் சொல்ல கவனிச்சே வரணும். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து நான் காமிக்கிற ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து விசிபிளா இருக்கான்னு பாருங்க, ஓகேவா. சோ இப்ப நான் சொல்ல கவனிச்சே வரணும், ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் சோ இப்ப நம்ம வந்து நான் டெஸ்க்டாப் காமிக்கிறேன், எல்லாருக்கும் தெரியுதா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா? பிளாக் கலர்ல இங்க வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் தான் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு எல்லாமே? ஓகே. ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றேன். நான் டாலி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா. டாலி சாஃப்ட்வேரை இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாலி சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப் குரூப்லயும் என்னோட டீம் வந்து உங்களுக்கு போடுவாங்க, ஓகேவா. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலா உங்களோட லேப்டாப்ஸ்லயோ இல்ல உங்களோட டெஸ்க்டாப்லயோ, ஓகேவா, உங்களோட கம்ப்யூட்டர்ல
நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் இப்போ உங்க டீம் நான் போட சொல்லுவேன், ஆனா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேள்வி கேட்பீங்க. ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கீங்க ஆக்சுவலா, ஓகேவா? சோ அதனால எல்லாருக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுட் இருந்தா என் டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா நான் சொல்ல நீங்க கவனிச்சுக்கலாம், எப்படி இன்ஸ்டால் பண்றதை நீங்க கவனிச்சுக்கலாம். கவனிப்பீங்களா? இப்ப நான் காமிச்சிருக்க இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இந்த டாலி சாஃப்ட்வேர்க்குள்ள போற இந்த செட்டப் அப்படின்னு போட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியுதா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஏன்னா நான் ஆக்சுவலா ஃபுல் ஸ்கிரீன் மோட் இப்போ ஓபன் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்கிரீன் மட்டும் விசிபிளா இருக்கான்னு எனக்காக அழகா ஒரே டைம் எஸ் நோ அப்படின்னு போட்டுருங்க பார்க்கலாம். இந்த செட்டப் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? டாலி சாஃப்ட்வேர்க்குள்ள நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் இருக்கும். இந்த ஜிப் ஃபைல இப்ப என்னோட டீம் வந்து குரூப்ல போட்டுருவாங்க. ஒன்ஸ் நான் பேசி முடிச்ச உடனே, ஓகேவா? ஒன்ஸ் நான் பேசி முடிச்சா அவங்க குரூப்ல போட்டுருவாங்க. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் டாலி சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி தர போறேன். அதுக்கப்புறம் டாலி சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஒன் பை ஒன்னா சொல்லி தர போறோம், ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க இந்த ஸ்கிரீன் வந்து தெரியுதா? எஸ் நோ அது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். எஸ், ஜூம் பண்ணுமா? ஓரளவுக்கு ஜூம் பண்ணலாம், ரொம்பலாம் ஜூம் பண்ண முடியாது. செட்டப் தெரியுதா உங்களுக்கு? வெரி குட். இப்போ இந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ண உடனே do you want to allow this app to make changes to your device அந்த மாதிரிலாம் கேட்கும். ஒரு லேப்டாப் ஒரு மாதிரி கேட்கும், ஓகேவா? இந்த மாதிரி ஆக்சுவலா இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்கும். எப்பயுமே எல்லாத்துக்கும் எஸ் கொடுங்க, நோ கொடுக்காதீங்க. எஸ் எஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்த எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எஸ் கிளிக் பண்ணிட்டேன். எஸ் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பாருங்க ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலா, ஓகேவா? அப்படின்னா அதை இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு கேள்வி நம்மள கேட்க போகுது, ஓகேவா? இப்ப கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டாலேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு ஓபன் ஆயிடும். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறது லேட்டஸ்ட் டாலி வெர்ஷன் தான். டாலி பிரைம் அப்படின்றதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அந்த பேக்கப் தான் உங்களுக்கு தர போறேன். நான் இப்ப கொடுக்கறது வந்து ஆக்சுவலா ஒரு எஜுகேஷனல் மோடுக்காக, பிராக்டிஸ் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம இப்போ கம்பெனியா இருந்தா அதெல்லாம் சீரியல் கே போட்டு ஆக்டிவேட் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. அதனால நிறைய ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியும். எஜுகேஷன்ல பிராக்டிஸ் மட்டும் தான் நீங்க பண்ணிக்க முடியும், ஓகேவா? சரி, இப்ப டாலி பிரைம் ஓபன் பண்ணிட்டேன். இதுல வந்து கான்ஃபிகர் மோர் ஆக்ஷன் இன்ஸ்டால் இருக்கும். நம்ம இந்த ஆப்பை யூஸ் தானே பண்ண போறோம். நாமளா மொபைல் போனை நீங்க எல்லாமே யூஸ் பண்றீங்க, ஓகே? நான் சொல்லி தரதான் எதுவுமே கிடையாது, ஓகே? இதுல வந்து இன்ஸ்டால் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும். அதான் புரிஞ்சுக்கோங்க. செட்டப்பை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ண போறீங்க. இன்ஸ்டால் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் அழகா ரொம்ப சிம்பிள், ஓகேவா? இந்த மாதிரி அழகா சிம்பிளா தான் பண்ண போறீங்க. இன்ஸ்டாலிங் அப்படின்னு வருது ஆக்சுவலா, பாத்தீங்களா? ஓகே, சோ இப்போ இன்ஸ்டால் பண்ண உடனே ஸ்டார்ட் த டாலி பிரைம் அப்படின்னு வந்துரும். ஸ்டார்ட் த டாலி பிரைம் இந்த மாதிரி வந்துரும். அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ண உடனே டாலி வந்து ஓபன் ஆயிடும். தட்ஸ் இட், ஓகேவா? டாலி வந்து இப்படி ஓபன் ஆயிடும். சோ டாலி பிரைம் இப்ப லோட் ஆகுதா? டாலி பிரைம் இப்ப அழகா உங்களுக்கு லோட் ஆகுதா? இந்த மாதிரி லோடிங்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் அலோவ் பண்ணலாமான்னு கேக்குது. நாமளா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணா அலோவ் பண்ணலாமான்னு கேட்கும்ல, அந்த மாதிரி அலோவ் பண்ணலாமான்னு கேக்குது. ஜஸ்ட் அலோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க பண்ணலாம் வேண்டாம். ஜஸ்ட் அலோன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சோ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு கேக்குது. இந்தியா தானே இது ஆக்சுவலா, சோ அக்செப்டன்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம, ஓகேவா? அக்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணி, இது ஜஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, ஓகேவா? நான் இன்னும் கிளாஸ்க்குள்ளேயே போகல, ஓகே? சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சில பேர் தெரியாது, சில பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரியுதோ தெரியல, நான் ஒரு டைம் நான் இதை படி நான் சொல்லி கொடுத்துறேன், ஓகேவா? எனக்காக நீங்க அதை அழகா ஒரு டைம் பண்ணி காமிச்சிருங்க. நீங்களும் ஒரு டைம் பண்ணி பாத்துருங்க, ஓகேவா? அக்செப்டன்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்ப நீங்க நேர்ல இருந்தீங்கன்னா நம்ம டீமே கடவுள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தா நீங்க டேட்டா போயிட்டு டாலியோட கோர்ஸ் போய் கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஆனா இப்ப இன்ஸ்டால் பண்ணா நீங்க கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அதனால இப்படி சொல்றேன் ஆக்சுவலா. இப்ப இன்ஸ்டால்ல அக்செப்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்றேன். இப்படி அக்செப்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி வெல்கம் டு டாலி பிரைம் அப்படி வந்துடும். எல்லாருக்கும் அப்படி என்ன பண்ணிருக்கேன், அக்செப்ட் கொடுத்துருக்கேன், எஸ் கொடுத்துருக்கேன், அலோவ் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணவே இல்லை, ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு இருக்கும். ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷனல் பர்பஸ் இருக்கும். ட்ரை இட் ஃபார் ஃப்ரீ எஜுகேஷனல் பர்பஸ் இருக்கும், ஓகேவா? இதை மட்டும் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்கிரீன் வந்த உடனே தான் என்னால டாலி உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும், ஓகேவா? இந்த மாதிரி டாலி சொல்லி கொடுத்தா நீங்க பிராக்டிஸும் அதில் போய் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன ஏது அதெல்லாம் நான் சொல்லி தரேன். அந்த கண்டென்ட்கே நான் உள்ள போகல, ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஆக்சுவலா சொன்னது புரிஞ்சிருச்சா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? நான் இப்ப சொன்ன விஷயம் புரிஞ்சிருச்சா? இப்ப நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருச்சா? நான் இப்ப சொன்ன விஷயம் புரிஞ்சிருச்சா?
ஓகே, வெரி குட் வெரி குட். இப்ப நான் என்ன பண்றேன்னா நம்ம குரூப்ல, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஓகேவா, நான் அந்த ஜிப் ஃபைல இப்ப போட சொல்ல போறேன். ஓகேவா, நான் அந்த ஃபைல போட சொல்ல போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஜிப் ஃபைல அன்சிப் பண்ணிட்டு ஓகேவா, அந்த டவுன்லோட் பண்ண சொல்றேன். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நான் அன்சிப் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ வாட்ஸ்அப்ல நான் அதை அனுப்ப போறேன். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்க சிஸ்டம்ல வெப் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ண தெரியும் எல்லாருக்குமே. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி. இப்போ நான் வந்து ஆக்சுவலா அந்த இதை வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த ஃபைல் ஜிப் ஃபைல் வந்து இப்ப நான் அனுப்ப போறேன் குரூப்ல. நீங்க அதை அன்சிப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஆக்சுவலா உங்களோட சிஸ்டம்ல என்ன பண்ணிக்கோங்க, அதை இன்ஸ்டாலேஷன் நீங்க எல்லாமே பண்ணிக்கணும். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க? இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்களா? எனக்காக நீங்க ஒரு டைம் பண்ணிடுங்க. சோ அதை நான் ஹாப்பியா வந்து ஓகே குழந்தைங்களை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, சோ நான் கண்டென்ட் சொல்லி கொடுத்தா உடனே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா நீங்க ஆக்சுவலா நான் சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. நான் உள்ள போய் சொல்லி கொடுத்தா நீங்க உடனே பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்க போகுது. அதனால நீங்க அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணாம நான் போய் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. ஆக்சுவலா நான் இப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அதை வந்து அனுப்ப சொல்றேன். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ஷூர் பண்ணணும்ல. ஓகேவா, சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்கிரீன், ஓகேவா, பிரிண்ட் ஸ்கிரீன், இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்து இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்ல போன்ல கூட எடுத்துக்கோங்க. போன்ல எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இப்படி அனுப்பணும். சொல்ல புரியுதா? வாட்ஸ்அப் குரூப், உங்க குரூப் இருக்குல்ல, இப்ப சாட் எனேபிள் பண்ண சொல்லிடுவேன். நீ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி உள்ள வந்துட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும். அது வரைக்கும் அபி சார் அப்படியே லைன்லயே வெயிட் பண்ணுவாரு. ஓகேவா, ஆன்லைன் லைவ்ல வெயிட் பண்ணுவாரு. டவுட் தான் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கலாம். பண்ணுவீங்களா? ஓகேவா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் முடிச்சுட்டேன், எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். ஓகே, நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முடிச்சோம். எஸ், லேப்டாப் இன்னைக்கு இல்லைன்னா பிரச்சனை, நாளைக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற கிளாஸஸ் மட்டும் கவனிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, சொல்ல புரியுதா? இன்னைக்கு லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் பிரச்சனை, நாளைக்கு நீங்க பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நீங்க கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேவா, இப்ப இன்ஸ்டால் பண்ணுவீங்களா நீங்க அழகா? நான் இப்போ சாஃப்ட்வேர் அனுப்பிட்டேன் உங்களுக்கு குரூப்ல. இப்ப சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம். எஸ், இப்போ குரூப்ல வந்துருச்சு பாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறீங்க. ஓகேவா, நான் இப்ப அனுப்பிச்சிருக்கேன், சென்ட் பண்ணிருக்கேன். இப்ப அதுல என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை குரூப்ல போட போறீங்க. ஓகேவா, ஸ்கிரீன்ஷாட்டை குரூப்ல போட போறீங்க. அந்த குரூப் ஸ்பாமே ஆனாலும் நம்ம கவலை போடாது, நம்ம வந்து கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஓகேவா, ஓகே, சோ நம்ம கத்துக்கிறது வந்ததுனால நீங்க முடிச்சு என்ன பண்ண போறீங்க, ஆக்சுவலா அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் சொன்ன மாதிரி குரூப்ல போடணும். நம்ம வந்து மத்தவங்க எல்லாரையும் ஆக்டிவேட் பண்ணணும். யாரா இவனுங்க இப்படி கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆக்சுவலா அவனுங்க எல்லாம் பயப்படணும். நம்ம பார்த்து குரூப்பை பார்த்து சும்மா வேடிக்கை பார்த்து வந்தாங்களா, அவங்கள பயந்து ஓடணும் நம்மளை பார்த்தா. சொல்ல புரிஞ்சிச்சா இல்லையா? சோ குரூப்ல வந்துருச்சு. சோ தயவு செஞ்சு நீங்க போடலாம். நான் உங்களுக்கு செட்டிங்ஸ்ல வந்து மெசேஜஸ் எனேபிள் பண்ணி விட்டுட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா டக்குனா இது பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைன். So shall I proceed to the next? Very good. So நான் இப்போ வந்து இந்த மாதிரி டேலியை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆக்சுவலா ஓபன் பண்ணிட்டோம். நான் இப்போ என்ன பண்றேன், இப்ப டேலிய இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப டேலியெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஆக்சுவலா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல கபோர்டு இருக்கு. கபோர்ட்ல வந்து நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. கரெக்டா, இந்த ட்ரெஸ் ஸ்டோர் பண்றது கபோர்டு எடுத்து வைக்கிறீங்க. கரெக்டா, ஒரு மளிகை சாமான் எடுத்து கபோர்டு உங்களுக்கு இருந்தா ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இல்ல கண்ட மணிக்கு போய் அங்கங்க போடுவீங்களா? போட மாட்டீங்களா? ஒரு கபோர்டு தான் ரேக்ல போய் ஸ்டோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க டே டு டே பண்ற இந்த பர்ச்சேஸ், சேல்ஸ், இந்த இன்கம், இந்த எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு டாலியில நம்ம ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி நமக்குன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அந்த கம்பெனிக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, சோ மைண்ட்ல நல்லா செட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க டெய்லி பண்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டாலியில போய் ஒரு ஃபோல்டர்ல ஒரு கம்பெனின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அதுல போய் ஸ்டோர் பண்ணணும். சரி, டாலியில வந்து நீங்க எத்தனை கம்பெனி ஓபன் பண்ணிக்கலாம், 100 கம்பெனி கூட ஓபன் பண்ணி 100 கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணலாம். கரெக்டா, இப்ப எக்ஸாம்பிள் HCLக்கு நீ அக்கௌண்ட்ஸ் பார்த்து, விப்ரோக்கு நீ அக்கௌண்ட்ஸ் பார்த்து, அசென்சருக்கு அக்கௌண்ட்ஸ் பார்த்து, ஐகாம்க்கு அக்கௌண்ட்ஸ் பார்த்து, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பார்க்கலாம், ஆக்சுவலா அக்கௌண்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும். கரெக்டா இல்லையா? அப்ப என்ன மீனிங், கம்பெனில நீங்க உங்களுக்கு ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் உங்க டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். சோ நீங்க முதல்ல அக்கௌண்ட்ஸ் போய் என்ட்ரி பண்ண உடனே அக்கௌண்ட் சொல்லி கொடுங்க சார், உடனே என்ட்ரி பண்ணும் சார், உங்க ஆர்வம் எனக்கு தெரியுது.
ஆனா அந்த ஆர்வத்தை தாண்டி இங்க வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு கம்பெனிக்கு நீங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலா ஒரு டேட்டா, அதாவது கம்பெனி டேட்டாஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கம்பெனியை நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க என்ன கம்பெனி பண்றீங்கன்ற சொல்லிட்டு ஒரு கம்பெனியை நீங்க எனக்கு என்ன பண்ணணும் ஆக்சுவலா கிரியேட் பண்ணி கொடுக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு உனக்கு? நான் என்ன சொல்ல புரியுதா? ஒரு கம்பெனி நீங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலா கிரியேட் பண்ணணும். கிளியரா? கிளியரா? நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? நமக்குன்னு ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணணும். அண்டர்ஸ்டுடா? அண்டர்ஸ்டுடா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணாம இருக்காத. நான் கேட்கிற கேட்கலாம் ஆன்சர் பண்ணும் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஒரு கம்பெனி டேட்டா வந்து நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? வெரி குட், புரிஞ்சிருச்சு. சரி, இப்ப நம்ம எப்படி வந்து அதாவது என்னன்னா டாலிக்குள்ள ஓபன் பண்ண உடனே இங்க டாலி பிரைம் எடுன்னு சொல்லி அந்த லோகோ இருக்கும். இங்க கம்பெனி டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம டெய்லி எடுக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டேட்டால போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச்ன்றது இந்த கரன்சி ரேட் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சை பத்தி எல்லாம் கொடுக்கறது. ஓகேவா? இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் என்ன, இந்த பிரிண்ட் எல்லாம் என்னன்றதா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லி தரேன். இப்ப அது வேண்டாம், இப்போதைக்கு டச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இப்போ டாலியை நீங்க வேணும்னா மினிமைஸ் இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேணும்னா இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஆக்சுவலா நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். சொல்ல புரியுதா? இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்க ஆக்சுவலா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். நான் என்ன சொல்றேன்னா நீங்க டே டு டே பண்றீங்க டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்றீங்க, பர்ச்சேஸா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பென்சஸா இருக்கட்டும், இன்கமா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டோர் பண்றது ஒண்ணுக்குன்னு ஒரு கம்பெனி நீங்க என்ன பண்ண ஆக்சுவலா கிரியேட் பண்ணணும். உங்க கம்பெனி பேர் என்னன்னு சொல்லிட்டு உங்க கம்பெனி பேர் போட்டு அட்ரஸ் போட்டு அதுக்கு என்ன பண்ண ஆக்சுவலா நீங்க ஒரு கம்பெனியை கிரியேட் ஒண்ணு பண்ணணும். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் ஆக்சுவலா இந்த அப் ஆரோ டவுன் ஆரோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, டவுன் ஆரோ ஆயிட்டா கீழே வரும், அப் ஆரோ ஆயிட்டீங்கன்னா மேல வரும். ஆக்சுவலா அப் ஆரோ டவுன் ஆரோ தெரியும்ல, அப் ஆரோ டவுன் ஆரோ, அப் ஆரோ டவுன் ஆரோ அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? அதுல அப் ஆரோ டவுன் ஆரோ அழுத்தினீங்கன்னா மேல கீழே இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா உங்க கர்சர் இந்த மாதிரி கர்சர் தெரியுதுல, மவுஸ் தெரியுதுல, அந்த மவுஸை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணினா உள்ள போயிடும். ஆக்சுவலா கிரியேட் கம்பெனியை கிளிக் பண்ணணும். சொல்ல புரிஞ்சுச்சா? கிரியேட் கம்பெனியை கிளிக் பண்ணணும். ஏதாவது உள்ள போயிட்டீங்க, டாலிக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றேன், நீங்க ஏதாவது உள்ள போயிட்டீங்க அப்படின்னா எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணணும். என்ன கீயை பிரஸ் பண்ணணும் ஆக்சுவலா? எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணணும். எஸ்கேப், எஸ்கேப்னா ESC அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? எஸ்கேப் கீயை பிரஸ் பண்ணணும். சொல்றேன் நானு ஒரே நிமிஷம். ஏன்னா நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களா, சோ உங்களுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி கீபோர்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஓகே, அழகா கவனிங்க. கீபோர்டு ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அழகாக காமிக்கிறேன். ஏன்னா இங்க 12th ஸ்டாண்டர்ட் டிகிரி பண்றீங்க, காலேஜ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாம கூட போக சான்சஸ் இருக்கு. அதனால நான் சொல்ல போறது வந்து ஏதோ குழந்தை மாதிரி சொல்லி தரேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் நான் சேர்த்து சொல்லி தரேன். ஆக்சுவலா நான் சொல்றது அழகாக கவனிச்சுக்கோங்க. நேரத்துக்கு இதான் கீபோர்டு. ஓகேவா? இந்த கீபோர்ட்ல நான் இப்போ மவுஸ் வச்சு காமிக்கிறேன் பாத்தீங்களா, இது அப் ஆரோ. அப் ஆரோனா மேல போறதுக்கு, டவுன் ஆரோனா கீழே கொண்டு வரதுக்கு. ஓகேவா? அப் ஆரோனா மேல போறதுக்கு, டவுன் ஆரோனா கீழே கொண்டு வரதுக்கு. இந்த கீபோர்டை நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மவுஸ் கர்சர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம டாலி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் சில இடத்துல வந்து நமக்கு ஃபாஸ்டா பண்ணணும், டக்குன்னு வெளியே வரணும் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது உள்ள போயிட்டோம், தப்பா ஏதாவது உள்ள போயிட்டோம்னா வெளியே வர்றதுக்கு இந்த எஸ்கேப் ESC அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா. நான் காமிக்கிறது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா தெரியலையா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ESC.
அதுக்கு பேர் எஸ்கேப்னு சொல்லுவோம். எஸ்கேப்னா நீங்க ஏதாவது தெரியாம டாலிக்குள்ள ஏதாவது உள்ள போயிட்டீங்க, உங்களுக்கு வெளியே வரணும், ஓகே வெளியே வரணும் அப்படின்னா எஸ்கேப் அப்படின்றத பிரஸ் பண்ணணும். எஸ்கேப் அப்படின்றத பிரஸ் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நான் டாலி ஸ்கிரீன்குள்ள உள்ள போயிட்டேன், அப் ஆரோ டவுன் ஆரோ அழுத்துறேன், ஓகேவா? நான் இப்ப நார்மலா இங்க சொல்லி தரேன், கீபோர்ட் தூக்கி வச்சு சொல்லி தரேன். ஓகே, நான் பண்ணது ஒர்க் பண்ணது லேப்டாப்ல, சோ அதனால தூக்கி அந்த மாதிரி சொல்லி தர முடியல. நீங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலா, கிரியேட் கம்பெனி அப்படின்றது உள்ள போயிட்டீங்க. ஆனா இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம்னு தோணுச்சு, வெளியே வரணும் ஆசைப்படுறீங்க. வெளியே வரணும் ஆசைப்பட்டா எஸ்கேப் அப்படின்னு பிரஸ் பண்ணுங்க. எஸ்கேப் அப்படி பிரஸ் பண்ண உடனே குவிட் அப்படின்னு கேட்கும். ஆக்சுவலா குவிட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்தா வெளியே வந்துடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ உள்ள போயிட்டீங்க, டாலிக்குள்ள இங்க இல்ல, டாலிக்குள்ள எந்த ஃபீல்டுக்குள்ள போய் எதுக்குள்ள போய் ஒர்க் பண்ணாலும் சரி, அது உள்ள போயிட்டு வெளியே வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்கேப் அப்படின்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? அது எஸ்ன்னு கேட்டுச்சுன்னா ஒய் பிரஸ் பண்ணுங்க எஸ்க்கு, இல்லைன்னா ஜஸ்ட் என்டர் எடுத்துங்க. ஓகேவா? ஜஸ்ட் திருப்பி எஸ்கேப் பண்ணா கொடுத்துக்கோங்க. எஸ்கேப் கொடுத்தா நீங்க வெளியே வந்துட்டே இருக்கலாம். சொல்ல புரியுதா? எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். கிளியரா இருக்கியா? எஸ்கேப்போட இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நான் இப்ப சொன்ன எஸ்கேப்போட கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சா? இப்ப நான் சொன்ன எஸ்கேப்போட கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நான் இப்ப சொன்ன இந்த எஸ்கேப் சொல்றேன்ல, அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு கேக்குறேன். இது புரியணும், இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியணும். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ப்ளீஸ். வெரி குட். சோ நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா, டாலிக்குள்ள போயிட்டு நார்மலி வந்து கிரியேட் கம்பெனி. ஓகே, டாலிக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்றோம், நார்மலி கிரியேட் கம்பெனி கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து கம்பெனி வந்து என்ன பண்றோம், கிரியேட் பண்ண போறோம். நார்மலா ஒரு கம்பெனி வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி கம்பெனி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன் இப்போ ஆக்சுவலா, கம்பெனி நேம்ல போயிட்டு கம்பெனியோட நேம் அடிக்கிறேன். என்னோட கம்பெனி நேம் வந்து ஐகாம் கிளாஸஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நேம் அடிக்கிறேன் நான். ஓகே, ஐகாம் கிளாஸஸ் பிரைவேட் லிமிடெட். சோ உங்க கம்பெனி நேம் என்னன்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு இப்ப கம்பெனி நேம் இது எல்லாமே நான் கொடுப்பேன் உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகேவா? அந்த கம்பெனி தான் நீங்க கிரியேட் பண்ணி காமிக்கணும், உங்க இஷ்டத்துக்கு நீங்க கிரியேட் பண்ணி காமிக்க கூடாது. ஓகேவா? ஐகாம் கிளாஸஸ் பிரைவேட் லிமிடெட் இதுதான் நீங்க கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள போயிட்டு அட்ரஸ் போடுறீங்க. அட்ரஸ் இப்ப நான் இங்க பண்றேன் பாத்தீங்களா, இந்த கம்பெனி தான் நீங்க எனக்கு கிரியேட் பண்ணி காமிக்கணும் ஆக்சுவலா. ஓகேவா? எல்லாமே நான் சொல்ற கம்பெனி தான் நீங்க கிரியேட் பண்ணி காமிக்கணும். சோ வேளச்சேரி மெயின் ரோட் அந்த மாதிரி என்ன பண்றேன், அட்ரஸ் எடுத்து அடிக்கிறேன். அட்ரஸ் அடிச்சுட்டு அடுத்த லைனுக்கு வரணும், என்டர் பிரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? என்டர் பிரஸ் பண்ணா அடுத்த லைனுக்கு வந்துரும். புரிஞ்சிருச்சா? இல்லைன்னா டவுன் ஆரோ பிரஸ் பண்ணிக்கோங்க. டவுன் ஆரோ, டவுன் அப் ஆரோனா மேல போகும். ஓகேவா? டவுன் ஆரோனா கீழே வரும். புரிஞ்சிருச்சா? சோ இப்ப என்ன பண்றீங்க, ஈஸ்ட் தாம்பரம் சென்னை சொல்ல புரிஞ்சிருச்சா? ஒண்ணுமே இல்ல. நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா, கம்பெனியோட நேம் கொடுத்துட்டோம். கம்பெனி நேம் கீழே வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ், அதே மெயிலிங் நேம் அதே எடுத்துக்கும். அந்த மெயிலிங் நேம் அதே நேம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம எதுவும் மாத்த வேண்டாம். ஓகேவா? கம்பெனியோட அட்ரஸ் அது ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட். இப்ப என்ன ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு தானே. அப்ப என்ன பண்ணுங்க ஆக்சுவலா, ஜஸ்ட் டீன்னு பிரஸ் பண்ணுங்க. இப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா, இது உள்ள வந்துட்டீங்கன்னா கீழே என்டர் தட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்ல போனீங்கன்னா நீங்க வந்து என்னன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க காஷ்மீர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் KA அடிச்சா போதும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கோவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோவா அப்படின்னு டைப் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துச்சுன்னா என்டர் தட்டிக்கோங்க. இல்ல சார் கோவா கிடையாது சார், நம்ம தமிழ்நாடு சார் அப்படின்னா டீன்னு அழுத்துங்க. டீன் எழுத்தணும் தமிழ்நாடு நீங்க வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி அப்பார டவுனர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்பார டவுனர் அழுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல தமிழ்நாடு அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்தியான்னு வந்துருச்சு. பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, பின்கோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சோ இப்ப என்டர் பண்றேன். போன் நம்பர், கம்பெனியோட போன் நம்பர். ஓகே, கம்பெனியோட போன் நம்பர். ஓகே, போன் நம்பர் அடிச்சுட்டு கம்பெனியோட மெயில் ஐடி. இப்ப ஐகாம் கிளாஸஸ் @gmail.com அப்படி என்ன பண்றேன், ஆக்சுவலா கம்பெனியோட மெயில் ஐடியை கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயில் ஐடியை டைப் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வெப்சைட் www.icomclasses.com. இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆக்சுவலா இது ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இந்த கம்பெனி கிரியேட் பண்ணதான் கம்பெனிக்குள்ள போய் என்ன பண்ண முடியும், எல்லா டேட்டாஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இது கிரியேட் பண்ணாம உங்களால டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. லைக் கபோர்ட் மாதிரி, வீட்டுக்கு எப்படி கபோர்டு தான் நம்ம என்ன பண்றோம், புக்ஸ் அடுக்கிறது, ட்ரெஸ்ஸஸ் அடுக்க வைக்கிறது, ப்ரொவிஷன் எப்படி சேவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம இதில் போய் சேவ் பண்ணிக்கலாம். சொல்ல புரிஞ்சுச்சா? www
icomclasses.com அப்படி என்ன பண்றேன், ஆக்சுவலா என்டர் பண்றேன். நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் அக்கௌண்டிங் இயர் ஒன்று இருக்கும்ல. இப்போ அக்கௌண்டிங் இயர் வந்து ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ அதான் எப்போ பிகின் ஆகுதுன்னு கேட்கறாங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, April 1st. என்னைக்கு புக்ஸும் பிகின் ஆகுது, April 1st. நமக்கு வந்து யூனிவர்சலா நம்மளை பொறுத்த வரைக்கும் April 1st நம்ம அக்கௌண்டிங் இயர் பிகினிங். இது ஜஸ்ட் இப்படி என்டர் தட்டினா போதும். நம்ம கரன்சி வந்து நமக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் ருபீஸ் தானே, டாலர்ஸ் அந்த மாதிரி நீங்க என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஏஐடினா ஏஐடி அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரன்சி தானே நம்ம சிம்பிள், அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா காமிக்கும் இந்தியானால. சோ ஜஸ்ட் இப்படி என்டர் கொடுத்தா போதும். என்டர் கொடுத்த உடனே அக்செப்டன்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்கும். அக்செப்ட் பண்றீங்களான்னு கேட்கும். எஸ் அப்படின்னா எஸ் ஒய் பிரஸ் பண்ணா போதும், நோனா என் பிரஸ் பண்ணா போதும். இப்ப நான் நோன் என் பிரஸ் பண்ணிட்டா மேல வந்து நின்றுரும். எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு சார் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி என்டர் மட்டும் பிரஸ் பண்ணணும். என்டர்னு கீ இருக்கும்ல, கீபோர்ட்ல போனீங்கன்னா என்டர்னு ஒரு இந்த மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலா இந்த என்டர் தான் நீங்க பிரஸ் பண்ணணும். சொல்ல புரியுதா இல்லையா? என்டர் 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 அக்செப்ட். இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்க கம்பெனி வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் ஆகி இப்படி ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு கேட்கும். கம்பெனி கிரியேட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கேட்கும். இது என்ன பண்ணணும்னு சொல்ற, வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? நான் என்ன கம்பெனி கிரியேட் பண்ணணும், அட்ரஸ் இதெல்லாமே நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ண கம்பெனி கிரியேட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்கிறேன். நான் இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சோ நான் ஒரே ஒரு டைம் என்ன பண்றேன்னா, ஒரு ஒன் மோர் டைம் இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கிரியேட் பண்றேன். அட்ரஸ் இதெல்லாம் வந்து நான் நம்மளோட அட்ரஸ் எடுத்து டைப் பண்ணேன். ஓகேவா? நீங்க உங்க கம்பெனி அட்ரஸ் எடுத்து டைப் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு என்ன அட்ரஸ் டைப் பண்ணணும் எல்லாமே லிஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ குரூப்ல டைப் பண்ணி நான் அழகா அனுப்புறேன். ஓகே, நான் குரூப்ல டைப் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ அழகா அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் திருப்பி ஒரே ஒரு டைம் இந்த கம்பெனியை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எனக்காக நீங்க ஒரு டைம் அதை அழகா கவனிக்க போறீங்க. கவனிப்பீங்களா? ஓகே, எனக்காக ஒரே நான் வந்து ஒரே நிமிஷம் இருங்க. நான் இப்ப பண்ணதெல்லாம் இது எதுவும் கண்டுக்க வேண்டாம். ஓகே, இப்ப நான் பண்றதை நீங்க எதுவும் கண்டுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு டைம் கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த மாதிரி இருந்துச்சா? நீங்க டேலிய இப்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டேலியை நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. நான் இப்ப டேலியை என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி சிம்பிள் ஒன்று வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் உங்க டெஸ்க்டாப்ல, உங்களோட டெஸ்க்டாப்ல உங்க சிஸ்டமோட ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த ஸ்கிரீன்ல இந்த மாதிரி டேலியோட சிம்பிள் ஒன்று இருக்கும், டேலி பிரைம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டேலி பிரைம் அப்படின்னு ஓபன் ஆகும். டேலி பிரைம் அப்படின்னு ஓபன் ஆகும். டேலி பிரைம் அப்படி ஓபன் ஆன உடனே நம்ம கண்டினியூ பண்ண போறது எஜுகேஷனல் மோட். நார்மலா கம்பெனிஸ்ல வந்து இந்த லைசன்ஸ் இந்த டேலி விற்கனால அவனுக்கு லாபம் வேணும்ல. டேலி இந்த சாஃப்ட்வேர் சும்மா கவர்மெண்ட் அப்படி கொடுக்கல நமக்கு. ஓகேவா? சோ சும்மா இது கவர்மெண்ட் யாரும் கொடுக்கல, இது ஒரு பிரைவேட் செக்டர். அவன் என்ன பண்ணுவான், பைசா சம்பாதிக்கணும்ல. அவன் என்ன பண்ணுவான், டேலியை யூஸ் பண்ணுவானா லைசன்ஸ் வாங்கிக்க சொல்லுவான் நம்மள. ஓகேவா? நம்ம எஜுகேஷன் கத்துக்க தானே யூஸ் பண்றோம். அதனால கண்டினியூ வித் எஜுகேஷனல் மோட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் உள்ள போயிட்டேன். உள்ள போனோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெனு பார்ஸ் தான் மேல இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி கம்பெனி, டேட்டா, எக்ஸ்சேஞ்ச், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா, கம்பெனியை இப்பதான் ஃபர்ஸ்ட் கிரியேட் இங்க பண்ண போறேன். அதனால கிரியேட் கம்பெனி அப்படின்றது என்டர் பண்றேன். ஆர் ஜஸ்ட் அதை கிளிக் பண்றேன். இப்ப கம்பெனிக்கு நான் ஒரு நேம் போடுறேன். நான் இங்க கொடுக்குற நேம்லாம் நான் சும்மா கொடுக்குறேன். ஓகே, நீங்க என்ன கம்பெனினா கொடுத்துக்கோங்க. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் நான் பிராக்டிஸ் பண்ண சொல்லும் போது நான் சொல்ற கம்பெனி நீங்க கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? சோ ஐகாம் கிளாஸஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து கம்பெனிக்கு நம்மளோட அட்ரஸ், கம்பெனி அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். நான் புரிஞ்சுச்சா? கம்பெனிக்கு என்ன ரிஜிஸ்டர்ட் அட்ரஸோ நான் என்ன பண்றேன், அந்த அட்ரஸ் வந்து இங்க போடுறேன். வேளச்சேரி மெயின் ரோட்
ஈஸ்ட் தாம்பரம் அப்படின்னு என்ட்ரி பண்றேன். ஓகேவா? சோ இங்க என்ன பண்றேன், சென்னை அப்படின்னு அடிக்கிறேன். ஸ்டேட் ஸ்டேட் போனா நான் சொல்லல டி அப்படின்னு அழுத்துங்க. தமிழ்நாடு தானே, தமிழ்நாடுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் டி தானே, டி அது மாதிரி அழுத்துங்க. அழுத்தம் அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி வரும். வரும்போது தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பின்கோட் 00059 அந்த மாதிரி பின்கோட் எடுத்து டைப் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபோன் நம்பர், கம்பெனியோட ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் எடுத்து நான் இங்க என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ண உடனே இமெயில் ஐடி என்னன்னா இங்க icomclasses@gmail.com அது மாதிரி அடிக்கிறேன். வெப்சைட் என்னது, www.icomclasses.com இதெல்லாம் நாம தெரியணும். நான் என்டர் பண்றேன். நாம என்ன கம்பெனி எல்லாம் வந்து இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். தட்ஸ் இட். சொல்ல புரியுதுங்களா? இது அக்செப்டன்ஸ் கொடுக்க போறீங்க. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண உடனே எஸ் என்டர் அழுத்தின உடனே கிரியேட் ஆயிடும். இந்த கிரியேட் ஆன இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமிக்கும். நம்ம இன்னும் டாலிக்குள்ள ரொம்பலாம் போகல. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமிக்கிறது நீங்க டச் பண்ண வேண்டாம். எஸ் 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 இருக்கு, அதெல்லாம் என்டர் பண்ணிட்டே வாங்க. ஜிஎஸ்டிக்கு மட்டும் நான் இன்னும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தான் சொல்லி தரல. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் எனேபிள் பண்ணி படிக்க போறோம். இப்ப வேண்டாம், மத்ததெல்லாம் எஸ்ன்றது எஸ்ஸாவே இருக்கட்டும். நீங்க எதுவும் அதெல்லாம் மாத்தி எதுவும் தப்பு பண்ண வேண்டாம். இதை மட்டும் நோ கொடுத்துக்கோங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு சார், இதெல்லாம் எதுக்குன்னா இன்னும் சொல்லி தரல. ஓகேவா? இதெல்லாம் எதுக்குன்னா டாலில இருக்க ஃபீச்சர்ஸ். சி இப்ப நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், நான் ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனியா இருப்பேன். நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன், விற்கிற கம்பெனியா இருப்பேன். இப்போ மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஜெயச்சந்திரன் இருக்கு. ரெண்டும் சேம் கிடையாது. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் விற்பாங்க, ஜெயச்சந்திரன் பர்னிச்சர்ஸ் எல்லாம் விற்பாங்க. மோர் சூப்பர் மார்க்கெட்ல வெறும் காய்கறி வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் விற்பாங்க. இப்ப ஐகாம் கிளாஸஸும் போத்திஸும் ஒண்ணு கிடையாது. போத்திஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் விற்பாங்க, ஐகாம் கிளாஸஸ்ல சர்வீசஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீச்சர் சூஸ் பண்ணணும். ஆனா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ட்ரைனே ஆகல. அதனால இதை எதுவுமே டச் பண்ணாதீங்க. அது கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி கேக்குது, ஜஸ்ட் சும்மா எஸ் கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி இந்த இடத்துல மட்டும் எஸ்ன்னு இருக்கிறத நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஆக்சுவலா நோன்னு கொடுங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே, எஸ்ன்னு இருக்கிறத என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா நோ அப்படின்னு கொடுங்கன்னு சொல்றேன். நோ என்ன அழுத்தினா போதும், நோனா என் அழுத்தினா போதும், நோ அப்படி வந்துடும். இது மாதிரி என்டர் பண்ணி அக்செப்டன்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்கிரீனை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க போடணும். இந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு பேரு கம்பெனி. இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, ஐகாம் கிளாஸஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி வந்துடும். இத வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க போடணும். சொல்ல புரிஞ்சிருச்சா? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க எனக்கு போடணும் இப்போ. ஓகேவா? இதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க. கிளியரா இருக்கீங்களா? ஒரே டைம் நான் கிரியேட் பண்ணி காமிச்சிட்டேன்ல. இது யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப நான் கம்பெனியோட என்ன கம்பெனி நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொல்றத உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அழகா நான் போடுறேன். ஓகேவா? நீங்க என்ன கம்பெனி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ உங்க குரூப்ல எல்லாம் நான் போட போறேன். புரியுதா? நான் இப்ப இந்த கம்பெனி தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட போறேன். நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும், அதே கம்பெனி நீங்க கிரியேட் பண்ணணும். உங்க சிஸ்டம்ல இப்ப டாலி இன்ஸ்டால் பண்ணீங்கல, அதை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். நான் இப்ப ஆக்சுவலா உங்க குரூப்ல நான் இப்போ ஒரு இமேஜ் போட்டிருப்பேன், என்ன கம்பெனி நீங்க கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி டீடைல்ஸ் போட்டு எனக்காக கிரியேட் பண்ணுவீங்களா? உங்க குரூப்ல இந்த கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி கம்பெனியை நீங்க கிரியேட் பண்ணி குரூப்ல போடுறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி கிரியேட் பண்ணதை மட்டும் பண்ணி குரூப்ல போடுங்க பார்க்கலாம். இந்த கம்பெனி கிரியேட் பண்ணதை மட்டும் பண்ணி குரூப்ல போடுங்க பார்க்கலாம். இப்ப டீடைல் கொடுத்துட்டானா, கம்பெனி கிரியேட் பண்ணதை மட்டும் கிரியேட் பண்ணி குரூப்ல போடுங்க பார்க்கலாம். குவிக்கா போடுங்க.
இதே மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணி இந்த கம்பெனி கிரியேட் பண்றதோட ஸ்கிரீன்ஷாட், கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணும்ன்ற அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன், அந்த லொகேஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டேன்னா அதை பார்த்து ஒண்ணா நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா குரூப்ல போட்டாச்சு, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாச்சு, நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்க, அதை பார்த்து கம்பெனி கிரியேட் பண்ணி எனக்கு இதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க பார்க்கலாம். அழகா ப்ளீஸ் அழகா போடுங்க. சமீரா, நீங்க ஸ்கூல்ல இருக்கும் போது கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, கரெக்டா? சோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா, கம்பெனி நீங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது யாருக்குன்னா சமீரா ஒரு டவுட் கேட்கறா, நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன் சார், நான் புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஆல்ரெடி இருக்க கம்பெனி நான் வந்து க்ளோஸ் பண்ணணும், அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறோம், ஷட் பண்ணணும்னு கேட்கறா. கம்பெனி நீங்க கிளிக் பண்ணிக்கணும்டா, கிளிக் பண்ணிட்டு ஷட் அப்படின்னு இருக்கும், ஆக்சுவலா ஷட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த ஷட் கம்பெனி நீங்க கிளிக் பண்ணணும்டா, சரியா? கம்பெனின்னு கிளிக் பண்ணிக்கோ, கிளிக் பண்ணிட்டு ஷட் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப போய் நீங்க என்ன பண்ணலாம், கம்பெனியை இங்க போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து சமீரான்ற பொண்ணு டவுட் கேட்கறா, சார் நான் ஆல்ரெடி ஸ்கூல்ல இருக்கும்போது கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன், சோ நான் இப்ப அந்த கம்பெனி எப்படி க்ளோஸ் பண்ற, எப்படி நம்ம ஷட் பண்ணிட்டு பண்றதுன்னு கேட்டா, சோ அதனால தான் சொல்லி கொடுத்தேன். கம்பெனிக்குள்ள போயிட்டு ஷட்னா அந்த கரண்டா நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்க கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா போய் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல ஜஸ்ட் என்டர் தட்டினா போதும், என்டர் தட்டிட்டீங்கன்னா இப்ப போய் நீங்க புதுசா கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எனக்காக இந்த கிரியேட் பண்ண இந்த பேஜை போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அழகா போடுங்க பார்க்கலாம், ப்ளீஸ் போடுங்க, அழகா போடுங்க பார்க்கலாம். ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கம்ப்ளீட்டட் சூஸ் பண்ண பார்க்கலாம் ப்ளீஸ். கம்ப்ளீட்டட் சூஸ் பண்ண முடிச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டட் சூஸ் பண்ண, கோயிங் டு கெட் கம்ப்ளீட்டட்னா கோயிங் டு டு கம்ப்ளீட்டட் போடு. ஓகே, சோ இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணது எப்படின்னு பார்த்துட்டோம். இதுல இருந்து கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி கம்பெனில இந்த மாதிரி தப்பா டீட்டெயில் அடிச்சிட்டேன், இப்ப சென்னைக்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலா திருவள்ளூர்னு அடிச்சிட்டேன், இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி அக்கௌண்டிங்ல ரெக்கார்ட் பண்றது, இதை பார்த்தா நான் அடுத்த அப்கமிங் கிளாஸஸும் கொடுக்க போறேன். ஓகேவா? அதுக்கான டைமிங் ஸ்கெடியூல் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல when and there wherever it is required அது குரூப்ல அனுப்ப போறாங்க. ஓகேவா? எப்படி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எப்படி என்ட்ரிஸ் தான் போடணும், எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே இதை காமிக்க போறேன் நான். ஓகேவா? சோ இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணி வந்த உடனே இங்கே நிறைய இருக்கும், கேட்வே ஆஃப் டாலின்னு இருக்கும், இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஆனா இதுக்கு பேசிக் அக்கௌண்டிங் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அந்த அக்கௌண்டிங்கான லிங்க் ஒன்று கொடுக்குறேன், அந்த அக்கௌண்டிங் லிங்க் பேசிக் அக்கௌண்டிங் மட்டும் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. தோஸ் ஆல்ரெடி நோ அந்த கூட பரவாயில்ல, தெரியுதோ தெரியலையோ ஒரு டைம் எனக்காக அந்த கிளாஸ் மட்டும் நீங்க முடிஞ்சா வாட்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த டாலி த்ரூ அவுட் த கிளாஸஸ் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சூப்பரா சொல்லி தர போறேன். கட்டாயமா இந்த 5 days ஆர் 7 days ஆர் 8 days ஓகேவா, உன்னை பக்கவா ட்ரைன் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை. ஆக்சுவலா நீங்க அதுக்கான கிளாஸஸ் ப்ரொடக்டிவா டெய்லி கவனிக்கணும். ஓகேவா? நான் சொல்ல எனர்ஜெட்டிக்கா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி அப்டேட் பண்ணணும். எல்லாம் பண்ணுவீங்களா ஆக்சுவலா? அந்த மாதிரி எல்லாம் டெய்லி அந்த மாதிரி ஆக்டிவா பண்ணுவீங்களா ஆக்சுவலா? ஓகே, சரியா? நான் உங்களுக்கு டவுட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்றேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணி எப்படி வந்து ஆக்சுவலா அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் எப்படி பண்றது சொல்லி தர போறேன். ஓகே, சோ நீங்க நெக்ஸ்ட் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் நெக்ஸ்ட் கோர்சஸ் என்ன சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி படிக்கலாம், ஓகே, இதெல்லாம் அப்கமிங் கிளாஸஸ் நடுவில் வர பேசிட்டு வருவோம் உங்களுக்கு. சோ அழகா தான் கவனிச்சுக்க போறீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகேவா? சோ ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ, பை பாய்.